வணக்கம். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாங்கள் சந்திக்க இருக்கிற முக்கிய பிரமுகர் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் கலாநிதியுமான MC ரஸ்மின் அவர்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கம் அஸ்ஸலாம். வணக்கம். நாங்கள் இந்த காலப்பகுதியில் பரவலாக பேசப்படுகிற ஒரு விடயதானத்தை பற்றி உங்களோடு கலந்துரையாடலாம் என்று இருக்கிறோம். குறிப்பாக ஊடக சுதந்திரம் பற்றி பலரும் பல அபிப்பிராயங்களை கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊடக சுதந்திரம் இருக்கிறதா என்ற கேள்வி ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இருந்து வருகிறது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் புதிதாக ஒரு ஒளிபரப்பு ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கிறது. மூலமாக ஒரு அதிகார சபை தோற்றுவிக்கப்பட இருப்பதான பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதை பற்றி பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் கலந்துரையாடலாம். அதற்கு முன்பாக நீங்கள் சர்வதேச ரீதியாக பல்வேறு ஆய்வுக் கருத்தரங்களில் பங்கேற்றிருக்கிறீர்கள், விரிவுரைகளில் பங்கேற்றிருக்கிறீர்கள், பல ஆராய்ச்சிகளையும் செய்திருக்கிறீர்கள், ஆய்வுக் கட்டுரைகளை சமர்ப்பித்திருக்கிறீர்கள். உங்களுடைய பார்வையில் இலங்கையினுடைய ஊடக பரப்பில் ஊடகங்களுடைய இயங்குத்தன்மை எப்படி இருப்பதாக நீங்கள் உணர்கிறீர்கள், காண்கிறீர்கள்? இது ஒரு நல்ல கேள்வி இர்ஃபான். எந்த ஒரு நாட்டிலும் அந்த நாட்டிலே ஊடக சுதந்திரமும் ஊடக பரப்பு மீடியா லேண்ட்ஸ்கேப் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஆய்வு ரீதியாக அளந்து சொல்வதற்கான சில மெஷர்ஸ் வைத்திருக்கிறார்கள். யுனெஸ்கோ நிறுவனம் MDI என்றொரு அளவீட்டு திட்டத்தை வைத்திருக்கிறது, மீடியா டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ். அதாவது ஒரு நாட்டிலே ஊடகத்தினுடைய அபிவிருத்தி எவ்வாறு இருக்கிறது என்பதை கணிப்பிடுவதற்கான ஒரு கருவி. அதே மாதிரி இன்னும் ஒரு சர்வதேச நிறுவனம் MSI மீடியா சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் ஒரு நாட்டிலே ஊடகத்துறையின் நிலைபேறான தன்மை எவ்வாறு இருக்கிறது என்பதை அளவிட்டு சொல்வதற்கான சில கருவிகள் இருக்கின்றன. இந்த 2 கருவிகளும் இலங்கையிலே பயன்படுத்தப்பட்டு ஆய்வுகள் வெளியாகியும் இருக்கின்றன. மூன்றாவது சில சர்வதேச நிறுவனங்கள், ஃப்ரீடம் ஹவுஸ் என்று சொல்லப்படுகின்ற நிறுவனம் ஒரு நாட்டிலே ஊடகம் எவ்வாறு சுதந்திரமாக இயங்குகிறது என்பதை ஆண்டுதோறும் கணிப்பிட்டு சொல்வதுண்டு. அதே போல் ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்று சொல்கின்ற நிறுவனம் ஊடக சுதந்திரத்தை ஊடகவியலாளர்களுக்கு இருக்கிற பாதுகாப்பு என்கின்ற கோணத்திலே அணுகி அந்த நாட்டிலே எவ்வாறு இந்த எல்லா மதிப்பீட்டு திட்டங்களை வைத்து இலங்கை நாட்டிலே ஊடகம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் இலங்கை நாட்டின் ஒட்டுமொத்த ஊடக துறை இன்னும் சுதந்திரமானதாக இல்லை என்பதைத்தான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து என்பதை விட சர்வதேச ரீதியாக நிரூபிக்கப்பட்ட ஆய்வுகளின் முடிவின் அடிப்படையிலே பகுதி அளவிலே சுதந்திரமான ஒரு துறையாக இருக்கிறது. இதற்காக அவர்கள் மேற்கோள் காட்டுகின்ற முக்கிய காரணிகள் ஏதேனும் இருக்கிறது? 5 காரணிகளை சொல்கின்றார்கள். ஒன்று, ஊடக சுதந்திரத்தை உறுதிப்படுத்துவதற்கான சட்ட ரீதியான தடைகள். இலங்கையிலே அரசியல் யாப்பிலே 14.1 சுதந்திரத்தை பற்றி கூறியிருந்தாலும் கூட ஏனைய பல சட்ட ஏற்பாடுகள் அண்மை காலங்களிலே ICCPR எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது எங்களுக்கு தெரியும். அதற்கு முன்னர் குறிப்பாக இவ்வாறான ஒரு உரையாடல் அரசு தொலைக்காட்சியிலே நடைபெறுவது என்பதை நான் நினைக்கின்றேன் இது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி. அது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை தருகிறது. இரண்டாவது, ஒரு நாட்டிலே ஊடகத்துறை சுதந்திரமாக வளர்வதற்கு காரணமாக இருக்கிற பிஸ்னஸ் என்டர்பிரைஸ், வர்த்தக ரீதியாக அது முன்னேறுவதற்கான சாத்தியம் எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் இலங்கையிலே அதற்குரிய சாத்தியம் குறைவாக இருக்கிறது என்று மீடியா சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ் ஆய்வு 2017, 19, 20 ஆகிய எல்லா ஆய்வுகளிலும் சொல்லியிருக்கிறார்கள். இது 2வது காரணி. மூன்றாவது, ஊடக நிபுணத்துவ ஊடகங்களுக்குரிய பயிற்சியை வழங்குதல், அதே மாதிரி அதனுடைய உள்ளக கட்டமைப்பை உருவாக்குதல் போன்ற பல்வேறு ரீதியான விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தி தான் அப்படி ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். இலங்கையிலே அரச கட்டுப்பாடு, அரசு சாராத ஏனைய துறை சார்ந்தவர்களுடைய கட்டுப்பாடு என்று ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது இலங்கையிலே ஊடக சுதந்திரம் போதிய அளவு இல்லை. இரண்டாவது,
பொருளாதார ரீதியாக நிதி சார்ந்து வெற்றியளிக்கிற ஒரு துறையாக இன்னும் இலங்கையிலே ஊடகத்துறை வளரவில்லை என்ற பாதுகாப்பு ஊடகவியலாளர்களுக்கான ஊடக நிறுவனங்களுக்கான முழு அங்கீகாரமும் பாதுகாப்பும் என்ற ஒரு அளவு திட்டத்தின் அடிப்படையிலேயும் திருப்திகரம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிலவுகின்ற காரணங்களை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற பொழுது தாராளமான ஆய்வுகள் இருக்கின்றன. இலங்கை இன்னும் வளர்ச்சி அடைவதற்கான சூழலை கொண்டிருக்கிறது என்று. இன்னும் ஒரு ஆய்வு வெரிட்டே ரிசர்ச் நிறுவனம் அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் என்ற நிறுவனத்தோடு இணைந்து மீடியா மானிட்டரிங் ஊடக உரிமையாண்மை தொடர்பான ஒரு பெரிய ஆய்வு ஒன்றை மேற்கொண்டு சொல்லியிருக்கின்றார்கள். இலங்கையிலே உரிமையாண்மையின் பன்முகத்தன்மை போதியதாக இல்லை, அது ஒரு குறிப்பிட்ட நபர்களின் கைகளிலே இருக்கிறது என்று. இது இலங்கையில் மட்டும்தான் என்று நாம் சொல்ல முடியாது. இது அநேகமாக வளர்ந்து வருகின்ற நாடுகளிலே இருக்கின்ற ஒரு பொதுவான பண்புதான். ஆனால் இதனுடைய தாக்கமும் இதனுடைய ஆதிக்கமும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விடயங்களுடைய ஆதிக்கமும் இலங்கையில் ஒப்பீட்டு ரீதியாக கொஞ்சம் அதிகம் என்று சொல்லலாம். அப்படியானால் அண்மை காலமாக இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கிய சம்பவங்கள், முக்கிய துயரமான நிகழ்வுகள், அதிலும் குறிப்பாக சமூக ரீதியாக, சமய ரீதியாக, கலாச்சார ரீதியாக, இனத்துவ ரீதியாக ஊடக சுதந்திரத்தையும் தாண்டிய சில செயற்பாடுகளை, சில ஆதாரபூர்வமற்ற செய்திகளை வெளியிடுவதிலிருந்து மக்களை தூண்டுகின்ற வகையிலான பல்வேறு செயற்பாடுகளை மேற்கொள்ளுது. அவ்வாறான செயற்பாடுகளையும் இந்த ஊடகங்கள் மேற்கொண்டிருக்கின்றன என்பதை இந்த ஆய்வுகள் சுட்டிக்காட்டவில்லையா? கண்டிப்பாக அது ஒரு காரணம்தான். அது ஒரு மிக முக்கியமான காரணம்தான். எனக்கு ஞாபகம் 2017, 19, 20ஆம் ஆண்டுகளிலே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நேஷனல் சர்வே, மீடியா சஸ்டைனபிலிட்டி இண்டெக்ஸ். அது முதலாவது ஆய்வு நான் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. 2வது 3வது ஆய்விலே எனக்கு தொடர்பில்லை. அதிலே ஒரு பகுதி இருக்கிறது, ப்ளூரலிட்டி ஆஃப் வியூஸ், அதாவது கருத்துக்களின் பன்முகத்தன்மை, அதே போன்று ஏனைய பக்கம் சாராத கருத்துக்களை வழங்குகின்ற நிலை என்று அத்தனை விஷயங்களும் ஆய்வு ரீதியாக நோக்கப்பட்டு இருக்கின்ற போது அங்கே அநேகமாக பிரச்சனை இருக்கிறது. நீங்கள் அதை சொல்லிவிட்டீர்கள். இதே நேரத்தில் இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையில் இப்பொழுது ஊடகப்பரப்பில் கிட்டத்தட்ட இலத்திரனியல் ஊடகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், அதாவது ஒளிபரப்பு ஊடகங்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு 33 ஊடகங்கள் இருக்கின்றன. இவை எவ்வாறு தோற்றுவிக்கப்பட்டன, இவற்றுக்கான அனுமதி பத்திரங்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 1966ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒலிபரப்பு கூட்டுத்தாபன சட்டமூலத்தின் அடிப்படையில் தனியார் வானொலிகள் வந்தன. 88இல் கொண்டு வரப்பட்ட ரூபானி சட்டமூலத்தை அடிப்படையாக கொண்டு தொலைக்காட்சிகள் வந்திருக்கிறது, அதாவது தனியார் தொலைக்காட்சிகள் உருவாவதற்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. எனவே இப்படியான சில செயற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டாலும் கூட இலங்கையினுடைய ஊடக விடயத்தில் ஒரு முறையான ஒரு ஒழுங்குபடுத்தல் இல்லை என்றொரு குறை மிக நீண்ட காலமாகவே 40-50 ஆண்டுகளாகவே நிலை வருகிறது. இதனை இப்பொழுது அரசாங்கம் செய்ய முன் வந்திருக்கிறது. இதில் என்ன தவறு இருக்கிறது? இது ஒரு நல்ல கேள்வி இர்ஃபான். பொதுவாக அரசாங்கம் இதனை செய்ய வந்தது என்கிற விடயம்தான் பிரச்சனைக்குரிய விடயம். ஏன்? என்னவென்றால் ஒலிபரப்பை ஒழுங்குபடுத்துவது என்பது சர்வதேச ரீதியாக அது அரசாங்கத்தின் பணியாக இருக்க முடியாது. ஏனென்றால் ஒலிபரப்பை ஏன் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்ற கேள்வியிலிருந்து தான் அதை ஏன் அரசாங்கம் செய்ய முடியாது என்ற கேள்வியை நாம் அணுக வேண்டி இருக்கிறது. பொதுவாக இந்த வரைவு 22 பக்கங்களை கொண்ட இந்த வரைவை முழுமையாக நான் வாசித்திருக்கிறேன். இந்த வரைவு ஒரு நீங்கள் சொன்னது போல ஒளிபரப்பு ஊடகங்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு கமிஷன் ஆணைக்குழுவை உருவாக்குவதற்கான ஒரு வரைவு சட்டமூலம். அதற்கு முன்னர் ஏன் ஒளிபரப்பு நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்ற கேள்வியை நாங்கள் யோசிக்க வேண்டி இருக்கிறது. இதற்கு பலரும் பல காரணங்களை சொல்ல முடியும். ஆனால் சர்வதேச ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆய்வுகளிலே கலந்துரையாடப்பட்ட சில ஒரு 4-5 முக்கியமான காரணிகளை சொல்லலாம். ஒன்று, இந்தியாவிலே மிக முக்கியமான ஒரு வழக்கு தீர்ப்பு இருக்கின்றது. அதில் சொல்வார்கள், ஏர்வேவ்ஸ் அலைவரிசைகள் மக்களுக்குரிய சொத்து, அது அரசாங்கத்துக்குரிய ஒரு சொத்து அல்ல.
இது உலக ரீதியாக உலகிலே ஜனநாயக ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. ஏர்வேவ்ஸ் அது டிஜிட்டலைஸ் பண்ணப்படாமல் அது மக்களுக்குரிய ஒரு சொத்து, பப்ளிக் ப்ராப்பர்ட்டி. இரண்டாவது, அது ஒரு வரையறுக்கப்பட்ட சொத்து. உதாரணமாக ஒரு ஊரிலே ஒரு வற்றிய குளம் இருக்கிறது. அந்த குளத்தை அண்டி பலர் விவசாயம் செய்கிறார்கள் என்றால் அந்த குளத்தை பரிபாலிக்கின்றவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த குளத்தை அண்டி இருக்கின்றவர்கள் எல்லோரும் நீங்கள் இந்த தண்ணியை நீரை பாவீங்கள், பின்னால் இருப்பவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் தூரத்தில் இருக்கின்றீர்கள் என்று சொல்வதில்லை. ஏன்? குளத்திலே தண்ணீர் குறைவாக இருக்கிறது, ஆனால் விவசாயிகள் பலர் இருக்கின்றார்கள். தண்ணீர் இனி கிடைக்காமல் போனாலும் போகலாம் இந்த போகத்திலே என்றால் அங்கே என்ன செய்வார்கள்? அது குறைவாக இருக்கிற ஒரு சொத்து, பலருக்கு தேவை இருக்கிறது என்றால் நியாயமான ஒரு முறையிலே தான் அதை பகிர்ந்து கொடுப்பார்கள். பக்கத்தில் இருக்கிறவர்கள் முதலாளிமார்கள், அரசியல் ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையில் அது பிரிப்பதில்லை. அதே போன்றுதான் ஏர்வேவ்ஸ். அதை நியாயமாக பிரித்து வழங்க வேண்டும். ஏனென்றால் ஒலிபரப்பு ஊடகம் சக்தி வாய்ந்தது. ஒலிபரப்பு ஊடகம் மக்களுடைய வாக்களிக்கும் தன்மை, அவர்களுடைய அறிவாற்றல், அவர்கள் சிந்திக்கின்ற விஷயம், அவர்களுக்கு தகவல்களை வழங்குவது, ஜனநாயக ரீதியாக அவர்கள் தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றலை நெறிப்படுத்துவது, வழிப்படுத்துவது, மக்கள் எவ்வாறு யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும், தீர்மானம் எடுக்க வேண்டும் என்பதை தாக்கம் செலுத்துகின்ற ஒரு பாரிய ஒரு சக்தி உள்ள விஷயம்தான் ஊடகம். இந்த ஊடகத்தை நெறிப்படுத்துகின்ற அலைவரிசைகளை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது நியாயமான அடிப்படையிலே அது பிரித்து வழங்கப்பட வேண்டும். ஒன்று. இரண்டாவது, வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும். என்ன அடிப்படையில் நீங்கள் யாருக்கு இந்த ஃப்ரீக்வன்சிஸ், இந்த பண்பலைகளையோ நீங்கள் விநியோகித்தீர்கள் என்பது. மூன்றாவது, அதை பெற்றுக்கொள்வதற்கு போட்டி போடுகின்ற ஆற்றல் உள்ள எல்லோரும் அந்த போட்டியிலே கலந்து கொள்வ வகையிலே அது திறந்த ஒரு நிலையிலே அது இடம்பெற வேண்டும். இப்போ நான் சொல்வது இந்த ஏர்வேஸை அடிப்படையாக வைத்து மாத்திரம். இரண்டாவது, இந்த ஊடக உரிமையாண்மை என்பது ஒரு சிலருடைய கையில் இருந்தால் அந்த நாட்டில் என்ன நடக்கலாம்? இலங்கையிலே வெரைட்டி ரிசர்ச் சொல்வது போல அநேகமாக ஒரு 4-5 குடும்பத்தை சார்ந்தவர்களுடைய கையிலே ஊடக உரிமையாண்மை இருக்கிறது என்றால் ஒட்டுமொத்த மக்களும் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிற, அதிலே செல்வாக்கு செலுத்துகிற ஒரு சிலருடைய ஆதிக்கம் அங்கே மேலோங்கும். எனவே ஓனர்ஷிப் என்பது, அதாவது உரிமையாண்மை என்பதும் ஒரு பன்மைத்துவ அடிப்படையிலே முதலாளிமாருக்கோ அரசியல் அதிகாரிகளுக்கோ என்று இல்லாமல் யாரும் அந்த கிரைட்டீரியாவை சந்திக்கின்ற எல்லோருக்கும் அந்த ஓனர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு வெளிப்படைத்தன்மை பேணப்பட வேண்டும் என்பது இரண்டாவது விஷயம். அதனால்தான் சில நாடுகளிலே, ஸ்காண்டினேவிய நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே என்ன செய்வார்கள்? ஒரு தொலைக்காட்சியை வைத்திருக்கின்ற ஒருவர் இன்னும் ஒரு பத்திரிகையையும் சொந்தக்காரராக முடியாத சில சட்டங்கள், அதுக்கு சொல்வார்கள் கிராஸ் ஓனர்ஷிப் மீடியா ரூல். ஒரு டிவியும் அவரிடம்தான் இருக்கிறது, ரேடியோவும் அவரிடம்தான் இருக்கிறது, பத்திரிகையும் அவரிடம்தான் இருக்கிறது, இணையதளமும் அவரிடம்தான் இருக்கிறது என்றால் அவர் இந்த நாட்டினுடைய தகவலையும் செய்தியையும் ஆதிக்கம் செலுத்துகின்றார். அது இலங்கையிலே இல்லை. ரைட்? இலங்கையிலே அப்படி ஒரு சட்ட மூலம் இல்லை. அதாவது கட்டுப்படுத்துவதற்கான சட்ட மூலம் இல்லை. இல்லை, அது கட்டுப்படுத்துவதற்காக அல்ல, நெறிப்படுத்துவதற்காக இல்லை. நான்காவது, நீங்கள் சொன்ன முதலாவது விஷயம், அதாவது ஒரு இனத்துக்கு எதிராக, ஒரு சமூகத்துக்கு எதிராக தவறான தகவல்களை வெளிப்படுத்தி ஒரு வன்முறையை தூண்டக்கூடியதாக ஊடகத்தினுடைய உள்ளடக்கம் அமைகின்ற பொழுது அதனை நெறிப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. எனவே இவ்வாறான நான்காவது மிக முக்கியமான ஒரு விஷயம்தான், ஊடகம் சக்தி வாய்ந்தது என்றால் அது சுதந்திரமாக இயங்க வேண்டும். ஊடகம் அரசாங்கத்தினுடைய குறையையும் பேச வேண்டும், அதே நேரம் தனியாருடைய பிரச்சனைகளையும் பேச வேண்டும், மக்களுடைய குரலை நியாயமானதாக அது பிரதிபலிக்க வேண்டும். ஊடகம் பக்கச்சார்பில்லாமல் இருக்க வேண்டும். ஊடகம் ஒரு நாட்டிலே நீதியை நிலைநிறுத்துவதற்கு தயங்கக்கூடாது. புலனாய்வு ஊடக அறிக்கையிடல் மேலோங்கி இருக்க வேண்டும். அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் தொடர்பான விமர்சனங்களை நியாயமாக முன்வைக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது அந்த இடத்திலே
நீங்கள் அரசாங்கத்தை தூக்கி வைத்தால் அல்லது அரசாங்கம் தனியாக இந்த நெறிப்படுத்தலை மேற்கொண்டால் என்ன செய்வார்கள்? அநேகமாக இந்த அரசாங்கம் எந்த அரசாங்கம் என்று நான் சொல்லவில்லை. இல்லை, அவர்களுக்கு வேண்டியவாறு அவர்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கின்ற வகையிலான ஒரு வியூகத்தை தான் அவர்கள் வகுப்பார்கள். நியாயம் அரசாங்கத்தின் கையிலே அது வழங்கப்படுகிறது. அதனால் தான் சொல்லுவார்கள், பொதுவாக அரசாங்கம் ஊடகத்தை நெறிப்படுத்தக்கூடாது. அப்படி அரசாங்கம் ஊடகத்தை நெறிப்படுத்தப்படுகின்ற பொழுது பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படும். அரசாங்கத்துக்கு ஆதரவான செய்திகள் மாத்திரம் வெளியிலே வரும். சென்சஸ் நடக்கும், தணிக்கைகள் மேலோங்கும், ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக இயங்க முடியாத ஒரு நிலை வரும், சுதந்திரமான கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலை வரும். சாதாரண கருத்துக்களை கூட ஊடகவியலாளர்கள் பாவிக்கின்ற பொழுது அரசாங்கம் அதனை சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை கைது செய்யக்கூடிய சூழல் உருவாகும். எனவே அரசாங்கம் இதை கையில் எடுக்கின்றது என்றால் அதனுடைய அர்த்தம் அரசாங்கம் தன்னுடைய தேவையை நிறைவேற்றும் வகையிலே, தன்னை திருப்திப்படுத்துகின்ற வகையிலே ஊடகம் இயங்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பை திணிப்பதற்கான சூழல் அங்கு உருவாகும். எனவே அரசாங்கம் இருக்கக்கூடாது என்றது அல்ல என்னுடைய வாய்வு. அரசாங்கமும் ஊடகத்துறை சார்ந்தவர்களும் இணைந்ததான கோரெகுலேஷன் என்று சொல்வோம், கூட்டான ஒரு நெறிப்படுத்தலுக்கு வருகின்ற பொழுது அங்கே இரு சாராரும் இணைந்து ஒரு ஒழுக்க விழுமியத்தை, கோட் ஆஃப் கண்டக்ட், ஏனைய வரைவுகளை உருவாக்கி அதன் மூலம் செய்கின்ற பொழுது ஊடக சுதந்திரம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆனால் இந்த வரைவு இது எந்த அரசாங்கம் வந்தாலும் இது அமல்படுத்தப்படுமாக இருந்தால் ஊடக சுதந்திரத்தை மிக கடுமையாக பாதிக்கும். அரசாங்கத்தின் கைப்பொம்மைகளாக ஊடகங்கள் இருக்க வேண்டிய நிலை உருவாகும். தகுதி வாய்ந்த ஊடகவியலாளர்கள் சுதந்திரமாக அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்களை சொல்கின்ற பொழுது அவர்கள் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான பல ஒழுங்குகள் இந்த சட்டமூலத்தில் இருக்கிறது. இதனால் தான் என்னுடைய கருத்து என்னவென்றால், இது அரசாங்கம் புறக்கணிக்க வேண்டிய விஷயமும் அல்ல, அரசாங்கம் பார்த்து கொண்டிருக்க வேண்டிய விஷயமும் அல்ல, ஆனால் அரசாங்கம் தனித்து செய்ய வேண்டிய விஷயமும் அல்ல. ஊடக நிறுவனங்களுடைய செயற்பாடுகள், அதாவது மக்களுடைய ஜனநாயகம், அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றவாறான ஒரு தெரிவினை மேற்கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உருவாக்கி கொடுக்கப்பட வேண்டும் என்பது. ஆனால் இலங்கையினுடைய கடந்த உங்களுடைய வயதுக்கேற்ற வகையிலும் என்னுடைய வயதுக்கேற்ற வகையிலும் கடந்த ஒரு 20 ஆண்டுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். இங்கே ஊடகங்கள் தான் பிரதானமாக நாட்டினுடைய அதிபர்களையும் அரசாங்கங்களையும் அமைத்திருக்கின்றன என்பதை நீங்கள் மறுப்பதற்கில்லை. இல்லை, தற்போதைய ஜனாதிபதி ஒரு ஆளுமையற்றவர், திராணியற்றவர் என்ற அடிப்படையில் அவர் மீதான ஒரு பெரும்பான்மை சமூகத்தினர் மத்தியில் ஒரு தவறான ஒரு பார்வை உருவாவதற்கும், அதாவது உண்மையில் அவ்வாறான ஒன்று இல்லை என்றாலும் கூட அதனை ஊடக செய்தியாக வெளிப்படுத்தி மக்கள் மத்தியிலே கொண்டு சேர்த்து விடுவார்கள். ஏனென்றால் அவருடைய இயல்பிலிருந்து ஒரு பக்கம் பார்க்கின்ற பொழுது அவர் அதற்கு எதிராக நீதிமன்றம் செல்வதோ அப்படியான ஒரு மனநிலையை கொண்ட ஒருவரும் அல்ல. இப்படியான நிலையில் ஒரு ஆளுமை குறித்தான விடயம் ஒரு தவறான பிம்பத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. அதனத்தில் தவறானவர்கள் தலைமைத்துவங்களுக்கு வருகிறார்கள், அதனத்தில் தவறான வழிகாட்டுதல்களும் வழங்கப்பட்டு வருகின்றன. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அதன் மூலம் பாதிக்கப்பட்ட ஒருவர் இப்பொழுது நாட்டின் அதிபராக இருக்கிற பொழுது இவற்றை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று அரசாங்கம் கருதுவதில் நீங்கள் சொல்வதே ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயம். அதில் பிரதானமாக ஒரு அரசாங்கம் தானே சட்டமூலத்தினை கொண்டு வர வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கம் இப்பொழுது முன்வந்திருக்கிறது. இதில் மேலதிகமாக உள்ளடக்கப்பட வேண்டிய சில விடயங்களும் இருக்கின்றன. ஆனாலும் இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடு முற்றுமுழுதாக மறுதளிக்கக்கூடியதாக இருக்குமா? இந்த சட்டமூலம் அறிமுகப்படுத்தப்படுமாக இருந்தால் இலங்கையிலே எந்த வகையிலும் ஊடக சுதந்திரம் இருக்க முடியாது. அது அரசாங்கமோ இப்போது இருக்கிற ஜனாதிபதியோ அல்லது தனிப்பட்டவர்களோ பற்றி எனக்கு எந்த விதமான தனி அபிப்பிராயமும் இல்லை. அவர்களை சரி என்றோ பிழை என்றோ சொல்வதற்கான எந்த தேவையும் எனக்கு இல்லை. ஆனால் நீங்கள் சொல்ல வந்த விஷயம் என்னவென்றால், ஊடகங்கள் சிலவேளை நியாயம் இல்லாமல் நடந்து கொண்டு ஒரு நாட்டினுடைய தலைவிதியை கூட மாற்றி அமைக்கின்றன என்றால் அந்த இடத்திலே ஒரு ரெகுலேஷன்ஸ் தேவை, நெறிப்படுத்தல் தேவை. அதை அரசாங்கம் தானே செய்ய வேண்டும் என்று ஒரு சுவாரஸ்யமான ஒரு சின்ன ஒரு குட்டி கதை எனக்கு ஞாபகம் வந்தது. ஆனால் அது கதை அல்ல, உண்மையாக நடந்த யாழ்ப்பாணத்திலேயே ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற ஒரு திரைப்பட விழா, சர்வதேச திரைப்பட விழா நடைபெற்ற பொழுது இலங்கையிலே ஒரு சிங்கள பிரபல திரைப்பட இயக்குனர் விமுக்தி ஜெயசுந்தர என்பவர் அவருடைய ஒரு படத்தை போட்டு காட்டிய பொழுது எல்லோரும் அதனை எதிர்த்தார்கள்.
அவர் எதிர்த்த விடயம் என்னவென்றால் இந்த தொழில்நுட்ப ரீதியாக நாங்கள் சொல்லுவோம் லாங் ஷாட், நீண்ட தூரத்திலே எடுக்கப்படுகின்றது ஒரு எடுப்பு. அவர் ஒரு காட்சியை அந்த அந்த பாத்திரம் நடந்து முடியும் வரைக்கும் அவர் கேமராவை காட்டிக்கொண்டே இருந்தார். ஆனால் இந்த படத்துக்கு விருது கிடைத்தது என்பதை சகித்து கொள்ள முடியாத திரைப்படத்துறையில் இருக்கின்றவர்கள் சொன்னார்கள், இது ஒரு குழந்தை பிள்ளைத்தனமான ஒரு ஷாட். இதை நீங்கள் இந்தியாவிலே அன்றாடம் பார்க்கிற திரைப்படங்களிலே பார்த்தால் மிக விரைவாக நடக்கின்ற போது ஒரு ஷாட், இன்னொரு ஷாட், ஒரு 3-4 ஷாட்ஸை எடுத்து அவர் 100 மீட்டர் நடப்பதை 3 ஷாட்ஸில் காட்டி விடுவார்கள். நீங்கள் 5 நிமிடமாக கேமராவை பிடித்து கொண்டு அவர் நடந்து முடியும் மட்டும் வைத்து கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டபொழுது விமுக்தி ஜெயசுந்தர் ஒரு கேள்வியை கேட்டார். இந்தியாவிலே போடுவதெல்லாம் படம் என்று யார் சொன்னது? நான் சொல்லவில்லை, அது படம் என்று நீங்கள் தான் சொல்லுகிறீர்கள். அதுபோல எது ஊடகம், யார் ஊடகவியலாளர் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில் நான் இந்த உரையாடலை ஒரு ஆரோக்கியம் இல்லாத திசைக்கு திருப்ப விரும்பவில்லை. ஆனால் உண்மையாக ஊடகம் என்பது பக்கச்சார்பு இல்லாத பிரைமரி, அதாவது முதன்மையான தகவல்களை ஆதாரபூர்வமாக பக்கம் சாராமல் சமநிலையோடு புறவயப்பட்டு பொறுப்புக்கூறலோடு சுதந்திரமான நிலையிலே அதற்கு தான் வழங்குகின்ற மொத்த செய்திக்குமான ஒட்டுமொத்த பொறுப்பினையும் தான் ஏற்றுக்கொண்டு வெரிஃபைட் அதாவது வெரிஃபை பண்ணிக்கொண்டு வழங்குகின்ற செய்திகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனத்தை தான், அதுவும் தானாக செய்தியை சேகரித்து தானாக வெரிஃபை பண்ணி இன்னொருவர் அதை செய்யலாம், அதாவது தான் பொறுப்பு கூறுகின்ற நிலையிலே தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழிலே அந்த பொறிமுறை நடக்கின்ற ஒரு நிறுவனத்தை தான் ஊடகம் என்று சொல்வோம். சரி, இவ்வாறு இதனை மீறுபவர்களுக்கு எதிராகத்தானே இந்த சட்டம் பாயப்போகிறது. அதுதான் இங்கே இருக்க பிரச்சனை. இப்போ இந்த சட்டம் மூலத்தை யார் உருவாக்குறார்கள் என்பது நீங்கள் கேள்விக்குட்படுத்திய ஒரு விடயம். அரசாங்கம் உருவாக்குகிறது என்பது சரி தவறு என்று ஒரு ஓரத்தில் நாங்கள் வைத்து விடுவோம். ஆனாலும் இதில் உள்ளடக்கப்படுகின்ற சில விடயங்கள் விவாதத்துக்குரியன. அதே நேரத்தில் இப்பொழுது ஒரு செய்தி ஒளிபரப்பாகிறது, அதற்கான பொறுப்பினை ஊடக நிறுவனத்தினுடைய அதிபர் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் இந்த வரைப்பிலே கூறப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் பொறுப்பு கூற வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் ஒரு தவறான விடயத்தை நோக்கி போகின்ற பொழுது அவர்களுக்கான அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கிறது என்கிற ஏற்பாடுகளும் இருக்கின்றன. இவற்றை நீங்கள் தவறாக பார்க்கிறீர்களா? இது சரி தவறு என்று வருவதற்கு முன்னர் ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்த வேண்டும். என்னுடைய கருத்து ஊடக நெறிப்படுத்தல் தேவையில்லை என்பது அல்ல. அது சரி, கண்டிப்பாக தேவை. இலங்கையிலே நீங்கள் சொன்னதோடு நீங்கள் சொன்ன காரணங்களோடு சேர்த்து 2018ஆம் ஆண்டு கண்டியிலே நடந்த கலவரத்தின் போது, 2019ஆம் ஆண்டு 2 பெரிய தேர்தல்களின் போது, 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் சண்டே ஞாயிறு தாக்குதலின் போது சில ஊடகங்கள் இந்த நாட்டை உண்மையாக துண்டாடி விட்டன. நாட்டு மக்களுக்கு இடையிலான ஒரு சமத்துவமின்மையை, மக்கள் ஒன்றாக இயங்க முடியாத ஒரு புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிவிட்டன. இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று சில ஊடகங்கள் இந்த கொரோனா தாக்குதல் காலங்களில் சில கட்டுக்கதைகளை உருவாக்கி மக்களுடைய சிந்தனையை திருப்பி விட்டார்கள். சில ஊடகங்கள் இந்த மக்கள் முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கின்ற பொழுது ஒரு 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 செய்தியை உருவாக்கி பரபரப்பை உருவாக்கி மக்களை வேறொரு திசையிலே சிந்திக்க வைத்துவிட்டு விஷயங்களை கொண்டு போகின்ற நிகழ்ச்சி நிரல் நிறுவனங்களாக. எனவே நெறிப்படுத்தல் கண்டிப்பாக தேவை என்பது அதிலே எனக்கு உடன்பாடு இருக்கிறது. என்னுடைய கருத்து என்னவென்றால் அதனை அரசாங்கம் தனியாக செய்யக்கூடாது என்பதுதான். நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி என்றால் ஏன் இதனை அரசாங்கம் செய்யக்கூடாது? காரணம், இப்போது நீங்கள் பல விடயங்களை பேசியிருந்தீர்கள். நீங்கள் சொல்கின்ற விடயத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று அரசாங்கம் தனியாக செய்யக்கூடாது, ஊடக பிரதானிகளோடும் வீரர்களோடும் இணைந்து நாங்கள் அதனை செய்ய வேண்டும் என்பது. அது சரி, மன்னிக்க வேண்டும். நீங்கள் கேட்ட கேள்வி அப்படி செய்கின்றவர்களுடைய லைசன்ஸ் அனுமதி பத்திரங்களை ரத்து செய்வதற்கு இந்த சட்ட வரைவில் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். எனக்கு தெரியும், நீங்கள் என்னோடு கலந்துரையாடிய பொழுது
நீங்கள் இந்த சட்டமூலத்தை முழுமையாக வாசித்து விட்டு தான் வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். எனக்கு அது ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது. ஆனால் வரைவு என்ன சொல்கிறது என்றால் சில கண்டிஷன்ஸ் அதில் என்ன தேசிய பாதுகாப்பு, தேசிய பொருளாதாரம், பப்ளிக் ஆர்டர், இதையெல்லாம் இது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இந்த சட்டமூல வரைவிலக்கணப்படுத்தப்படவில்லை. இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் சொல்கின்றார்கள், ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், அது ஆன்மீக ரீதியான. இதை யார் வரைவிலக்கணப்படுத்துவது? இதை வரைவிலக்கணப்படுத்த நான் நினைக்கின்றேன் ஒரு 20-30 விஞ்ஞானிகள் தேவை, அல்லது அரசாங்கம் தன்னுடைய வரைவிலக்கணத்தை முன்வைக்க வேண்டும். அதை நீங்கள் சொல்வது 5ஆம் உறுப்புறையில் கலாச்சார ரீதியான அதை நீங்கள் வாசித்து பார்த்தால் கலாச்சார ரீதியான அபிவிருத்தி, அதே போல ஆன்மீக ரீதியான அபிவிருத்தி, தேசிய பாதுகாப்பை மையமாக கொண்டு வரலாற்று ரீதியாக ஊடகவியலாளர்கள் இங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க. தேசிய பாதுகாப்பு என்பதை ஏனைய சட்டங்கள் சில சந்தர்ப்பங்களில் வரைவிலக்கணப்படுத்தியிருக்கலாம். இதில் ஆபத்தான ஒரு விஷயம்தான் இந்த தேசிய பொருளாதாரம் என்பது. இது ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற பட்சத்திலே அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை விமர்சிக்க முடியாது, அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கை தொடர்பான கருத்து தெரிவிக்க முடியாது, அதனை ஆய்வு ரீதியாக பேச முடியாது, விமர்சிக்க இப்படியும் செய்து ஏதோ ஒரு அடிப்படையில் நீங்கள் கேட்ட கேள்வி லைசன்ஸை ரத்து செய்வதற்குரிய சரியான நிலை இருந்தால் அது அரசாங்கம் செய்யலாம். அதாவது இப்போது குறுக்கிடுவது மன்னிக்கவும் கலாநிதி அவர்களே, நீங்கள் இப்பொழுது குறிப்பிடுவது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி நாடு வங்குரோத்து அடைந்ததாக அமைச்சர் அலி சப்ரியும் மத்திய வங்கி ஆளுநரும் கூறுகிறார். இவ்வாறான ஒரு அறிவிப்பை வெளியிட்டதற்கு பிறகு இதை பற்றி யாரும் கேள்வி எழுப்ப முடியாது, அதை பற்றி விவாதம் செய்ய முடியாது, தொலைக்காட்சியில் கலந்துரையாட முடியாது என்பதை நீங்கள் சொல்ல விடுகிறீர்கள். அந்த கருத்து என்ன சொல்கின்றது என்று யாருக்கும் தெரியாது. இது தொடர்பாக அநேகமானவர்கள் எழுதியிருந்தார்கள். நான் நினைக்கின்றேன் பேராசிரியர் ரோஹான் சமர்ஜீவ, விஜயானந்த ஜாவீர் போன்றவர்கள் எழுதியிருந்தார்கள். ஆனால் தேசிய அபிவிருத்தி பொருளாதாரம் என்பது என்ன, ஏன் தேசிய பொருளாதாரம் தொடர்பாகத்தான் ஊடகம் பேச வேண்டும், தேசிய பொருளாதாரத்துக்கான ஆபத்து என்றால் என்ன என்பதை இந்த சட்டம் சரியாக வரைவிலக்கப்படுத்தவில்லை. இந்த வரைவினை செய்தவர்கள் சொல்ல வேண்டும். உங்களுடைய வினா ஒருவருடைய லைசன்ஸை இல்லாமல், அதை அனுமதி பத்திரத்தை இல்லாமல் செய்வதாக இருந்தால் அதற்குரிய நியாயமான சில காரணங்கள் இருக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, அந்த நியாயமான காரணங்களை அந்த ஊடக நிறுவனம் மீறி இருக்கின்றனவா என்பதை பரிசோதிப்பதற்குரிய சில கருவிகளும் இருக்க வேண்டும். எடுத்தேன் படித்தேன் என்று சொல்ல முடியாது. அல்லது நீங்கள் ஒரு 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 சட்ட ஏற்பாட்டினை செய்திருக்கிறீர்கள், தேசிய பாதுகாப்போ அல்லது பொருளாதாரமோ மீறப்பட்டால் என்று அது வரைவிலக்கணமே இல்லாத ஒரு குற்றத்தை ஒருவர் செய்துவிட்டார் என்று நீங்கள் சொல்லலாம், உங்களுடைய போலீஸ் சொல்லலாம், உங்களுடைய நீதிமன்றம் சொல்லலாம். ஆனால் அது ஒருவருடைய அனுமதி பத்திரத்தை பறிப்பதற்கு போதுமானது அல்ல. அனுமதி பத்திரங்கள் மீறப்படுகின்ற பொழுது அதை பெற்றுக்கொள்வதற்குரிய சட்ட ஒழுங்குகள் இருப்பதிலே தவறில்லை. ஆனால் அங்கு தவறு என்னவென்றால் இது தெளிவில்லாமல் இருக்கிறது. என்ன சந்தர்ப்பத்திலே அது மீளப்பெறலாம், இரண்டாவது மீளப்பெறுகின்ற சந்தர்ப்பத்திலே என்ன கருவியின் அடிப்படையிலே அது கணிப்பிடப்படுகின்றது, அதனை யார் செய்வார்கள், அது எவ்வளவு வெளிப்படைத்தன்மை உள்ளதாக நடைபெற வேண்டும் என்ற ஒழுங்குகள் எல்லாம் இந்த வரைவிலே இல்லை. இது எனக்கு தோன்றுகின்ற என்னுடைய தனிப்பட்ட அவதானத்தின் அடிப்படையிலே ஊடகங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே உருவாக்கப்பட்டது தான் இந்த சட்டமூலம். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அதை உறுதிப்படுத்துவதற்கான பல சான்றுகள் இருக்கின்றன. ஒன்று, மன்னிக்க வேண்டும் இருப்பா, நான் தொடர்ந்து இதனுடைய குறைபாட்டை மையமாக பேச வேண்டியவர். ஒன்று, இந்த அரசாங்கம் அந்த ஒரு நோக்கில் தான் இதை கொண்டு வந்திருக்கின்றது என்பதை காட்டுகின்ற பல சான்றுகள் இங்கே இருக்கின்றன. முதலாவது, இந்த முன்மொழியப்பட்ட ஆணைக்குழுவினுடைய உறுப்பினர்கள் 5 பேர் இருப்பதாக சொல்கின்றது. இந்த 5 பேரையும் ஏனைய ஆணைக்குழுக்களை நியமிப்பது போல அல்லது சற்று வித்தியாசமாகவோ ஜனாதிபதி நியமிக்கலாம். அரசியலமைப்பு பேரவையினூடாக நியமிக்கலாம் ஏனைய 3 பேர்கள். அதிலே ஊடக அமைச்சினுடைய செயலாளரும் டெலிகாம் ரெகுலேட்டரி கமிஷனுடைய பணிப்பாளர் நாயகமும் தொடர்ச்சியாக இருப்பார்கள். ஏனவர்களே ஜனாதிபதி.
ஆனால் இது பார்த்த பார்வைக்கு சரிதானே, ஏனைய ஆணைக்குழுக்களையும் அவ்வாறு தானே நியமிக்கின்றார்கள், ஜனாதிபதி தானே செய்கின்றார்கள், இதில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்று நீங்கள் கேட்கக்கூடும், அல்லது நீங்கள் கேட்காமல் விடவும் முடியும். ஆனால் அங்கே இருக்கின்ற பிரச்சனை அது அல்ல. ரைட், ஏற்கனவே சொன்னது போல அரசாங்கம் ஊடகத்தினுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற தார்மீகத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது, ஒரு தனிநபர் இந்த பொறுப்பை செய்கின்ற பொழுது, அது இப்போது இருக்கின்ற ஜனாதிபதி என்று நான் சொல்லவில்லை, எந்த ஜனாதிபதியாக இருந்தாலும் அவருடைய தேவைக்கு ஏற்ற வகையிலே தான் அந்த 5 பேரும் நியமிக்கப்படுகின்றார்கள். மிக சுவாரஸ்யமான விஷயம் என்றால், ஜனாதிபதி நினைத்தால் அந்த ப்ரொவிஷன்ஸை எல்லாம் இவர்கள் மீறினார்கள் என்று அந்த அரசியலமைப்பு பேரவைக்கு அறிவித்து விட்டு நீக்கலாம் என்றால், அந்த பேரவை இருந்து என்ன பிரயோசனம், இல்லாமல் என்ன பிரயோசனம்? பேரவை செக் அண்ட் பேலன்ஸ், பேரவைக்கு சொல்ல வேண்டும் இன்ன காரணத்தின் அடிப்படையிலே என்னென்ன விஷயங்களை இவர் மீறினார் என்ற வெளிப்படைத்தன்மை பேணுகின்ற சில முக்கியமான கருதுகோள் அல்ல, உறுதிப்படுத்தப்பட்ட விஷயங்களின் அடிப்படையிலே பேரவை மேலதிகமான ஆய்வுகளை செய்வதற்கோ, மேலதிகமான கேள்விகளை கேட்பதற்கோ அல்லது மறுத்துரைப்பதற்கோ எந்த விதமான ஒழுங்குகளும் இங்கு இல்லை. இரண்டாவது, நீதிமன்றத்தை நாட முடியாது. அந்த அளவுக்கு இந்த வரைவு சொல்லவில்லை, ஆனால் வரைவிலே இருக்கிறது. தான் எவ்வாறு அதனை நீதிமன்றத்தின் ஊடாக தன்னுடைய உரிமையை மீள பெற்றுக்கொள்ள முடியும் என்று தனக்கு அநியாயம் விளைக்கப்பட்டிருக்கு. அது ஒரு பக்கம் போக, இங்கு அரசாங்கம் தான் இதை செய்கின்றது என்றால் அதுக்கு அதை மீறி ஒரு நியாயத்தை பெற்றுக்கொண்டு ஏன் இதனை பிரச்சனைப்படுத்துவான்? இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், இது சுதந்திரமாக இயங்க வேண்டும், புறவயப்பட்டு இயங்க வேண்டும், இதனுடைய தீர்ப்புகள் நியாயமானதாக இருக்க வேண்டும், ஆதாரபூர்வமானதாக இருக்க வேண்டும், எல்லோருக்கும் சமமானதாக இருக்க வேண்டும் என்றால் அந்த விழுமியங்களுக்கு பொருத்தமானவர்களைத்தான் இந்த ஆணைக்குழு உள்ளடக்க வேண்டும். இதிலே அரசியல் சார்ந்தவர்கள் வருவதற்கான கதவு நன்றாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என்ன நடக்கும்? அரசியல் சார்ந்தவர்கள் இங்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கென்று ஒரு நியாயம் இருக்கிறது, அவர்கள் சொல்வதுதான் நியாயம் தர்மம் எல்லாம் அங்கு பேணப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவே முதலாவது விஷயம். இரண்டாவது, மிக பாரதூரமான ஒரு சட்ட ஒழுங்கு இந்த வரைவிலே இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் ஊடக நிறுவனங்கள் தங்களுடைய அனுமதி பத்திரங்களை புதுப்பிக்க வேண்டும் என்று. இது சாதாரணமாக பொது அறிவு உள்ள ஒருவருக்கு, ஒரு நாட்டிலே ஒரு நிறுவனம் இயங்குகின்றது எவ்வாறு இயங்குகின்றது என்கின்ற மிக மேலோட்டமான அறிவுள்ளவருக்கு தெரியும் இது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் என்று. கலாநிதி, இந்த கட்டுப்பணம் செலுத்துகின்ற விவகாரம், அதாவது அனுமதி பத்திரத்தை புதுப்பிப்பதன் ஊடாக அரசாங்கத்துக்கு ஒரு வருமானம் வருகிறது என்ற ஒரு கருத்தினை ஜனாதிபதி ஒரு இடத்தில் முன்வைக்கிறார். ஏனென்றால் ஆரம்பத்தில் இவர்கள் ஒரு குறைந்த பணத்துக்கு அனுமதி பத்திரத்தை ஏதேனும் ஒரு வகையில் பெற்றுக்கொள்கிறார்கள். பிறகு கொஞ்ச காலம் அந்த ஊடக நிறுவனத்தை நடத்திவிட்டு என்னை போன்றோ இல்லை வேறு யாரோ அல்லது ஒரு பெரிய செல்வந்தரோ அந்த ஊடக நிறுவனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிக விலைக்கு விற்று அதை நபர்கள் லாபம் அடைகிறார்கள். இப்படியான நிலையில் அதற்கான ஒரு பண அறவீட்டு முறை ஒன்று இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். எனவே புதுப்பித்தல் ஊடாகத்தான் அதனை செய்ய முடியும் என்பது அவருடைய நிலைப்பாடு. இதில் இருக்கிற விஷயம், பணம் அறவிட வேண்டும் என்றால் பணம் அறவிடலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஊடகத்தை நடத்துகின்ற நிறுவனங்கள் பணம் அறவிட வேண்டும் என்றால் சில நேரங்கள் அவர்களுடைய மார்க்கெட் ஷேர், அவர்களுடைய ப்ராஃபிட், அவர்கள் எவ்வளவு நிதியை சம்பாதிக்கின்றார்கள், அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ், இதனை மையமாக கொண்டு ஒரு பொதுவான ஒரு ஒழுங்கின் அடிப்படையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோட்டா வழங்கப்படலாம். ஒரு இணையதளத்தை நடத்துகின்றவர், இணையதள ஒளிபரப்பை நடத்துகின்றவர் தன்னுடைய ஆளணி, தன்னுடைய முதலீடு, தன்னுடைய வருமானம், தன்னுடைய கன்சியூமர் சைஸ், இது எல்லாவற்றுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு 5 ரூபாய், அதை விட கொஞ்சம் அதிகமாக, எந்த முறைகள் பற்றியும் இந்த வரைவுக்கு ஒரு கவலையும் இல்லை. சரிதானே? இந்த வரைவு அந்த நோக்கத்தில் எழுதப்பட்டது என்று நீங்கள் சொல்லலாம். ஆனால் அதற்குரிய தீர்க்க தரிசனம் இந்த வரைவில் இருப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. ரைட்? அப்படி என்றால் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஊடக நிறுவனங்கள் புதுப்பிக்க வேண்டும், தன்னுடைய லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டும் என்பது இந்த கையில் நெருப்பை வைத்து கொண்டிருக்கின்ற ஒரு வேலை. அதாவது அவர்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது, அரசாங்கத்தை சமாளித்து போக வேண்டும், அனுசரித்து போக வேண்டும் என்று அப்படியே சொல்லுவார். உண்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அல்லது
பொதுவாக நான் நினைக்கின்றேன் இந்த பேராசிரியர் ரோஹான் சமரஜீவம் அது பற்றி சொல்லியிருந்தார். அவர் 15 வருடங்கள் என்று சொன்னதாக எனக்கு ஞாபகம். ஆனால் குறைந்தது 10 வருடங்களாவது ஒரு ஊடக நிறுவனத்துக்கு அனுமதி பத்திரம் இருக்க வேண்டும். அதனால்தான் அனுமதி பத்திரங்களை வழங்குகின்ற முறை அவ்வளவு தேர்ச்சியான ஒரு முறையாக இருக்க வேண்டும். இலங்கையிலே அந்த முறை கடந்த நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் அப்படியொரு எந்த முறையுமே இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒழுங்கில் அடிப்படையிலே தான் இதுவரையிலே ஊடக அனுமதி பத்திரங்கள் அமைச்சர்கள் வழங்கியிருக்கின்றார்கள், அரசாங்கங்கள் வழங்கியிருக்கின்றன. அது போக இந்த சட்டமூலத்திலே இன்னும் ஒரு மிக பாரதூரமான ஒரு விஷயம் இருக்கின்றது. ஊடக நிறுவனங்களை சட்ட ஒழுங்கை பேணுகின்ற நிறுவனங்கள் மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தினுடைய அனுமதியின் பேரிலே சென்று பார்வையிடலாம், சீஸ் பண்ணலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பார்வையிடலாம், எந்த நேரத்திலும் அனுமதியோடு செய்யலாம் என்று. இது ஒரு நல்ல ஏற்பாடு தான். நான் கேட்கின்ற கேள்வி, இது இந்த ஏற்பாடு இல்லாமலும் அரசாங்கத்தில் இப்போது இருக்கின்ற சட்டத்தை பயன்படுத்தியும் செய்யலாம். அதாவது 1996ஆம் ஆண்டு இலங்கையினுடைய ஒரு தனியார் ஊடக வானொலி கட்டமைப்பு முற்றாக முடக்கப்பட்டது. அப்போது இவ்வாறான ஒரு ஒழுங்குபடுத்தல் சட்டம் மூலமோ அல்லது எதுவுமோ இல்லாத ஒரு காலப்பகுதி, அவ்வாறதொரு தோற்றத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். இலங்கையிலே இந்த உள்ளடக்க குளறுபடிகளை நெறிப்படுத்துவதற்கு சட்டங்கள் இல்லை என்று சொல்ல முடியாது. தாராளமாக இருக்கிற சட்டங்களில் ஒழுங்குபடுத்துவதற்காக அவை இல்லாவிட்டாலும் உருவாக்குவதற்காக இருக்கின்றன. ஊடக நிறுவனங்கள் கட்டுப்படுத்துவதற்கு தன்னுடைய தர்மத்தை மீறி செயற்படுகின்ற பொழுது அதனை கேள்விக்கு உட்படுத்துகின்ற சட்ட ஒழுங்குகள் இருக்கின்றன. ஆனால் பயன்பாட்டில் இல்லை, பயன்படுத்துவதில்லை. ஆனால் இலங்கையிலே தாராளமாக காரணம் நீதிமன்றம் சென்றால் அதனூடாக முறையான நீதியை அரசாங்க தரப்புக்கு பெற்றுக்கொள்ள முடியாது என்பதால் ஐசிசிபிஆர் சட்டத்தை ஊடகவியலாளர்களுக்கு, சமூக கருத்தை சொல்கின்றவர்களுக்கு, சிவில் சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிராக தாராளமாக பயன்படுத்துகின்றார்கள். தேவைப்பட்டால் அதிலே இனங்களுக்கு இடையிலே ஒற்றுமையை குலைக்கின்றவர்களுக்கு தாராளமாக தண்டனை அளிக்கின்ற ஏற்பாடுகள் இருக்கின்றன. அதை எங்கேயும் பயன்படுத்தலாம். ஊடகத்துக்கு தனியாக சட்டம் என்றொரு தேவையில்லை. ஆனால் ஒழுங்குபடுத்தப்படுகின்ற ஒரு நிறுவனம் வருகின்ற பொழுது அது பற்றிய ஒழுங்குகள் இருப்பதிலே தவறுமில்லை. ஆனால் நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்னவென்றால், தேசிய பாதுகாப்பு, தேசிய பப்ளிக் ஆர்டர், நேஷனல் எக்கானமி, ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், கல்ச்சரல் வேல்யூஸ், இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வந்து ஊடக நிறுவனங்களை பயம் காட்டி அதில் சொல்லுகிறார்கள் கோட் ஆஃப் கண்டக்டை மீறினால் அவர்களுடைய லைசன்ஸை பறிக்கலாம் என்று. கோட் ஆஃப் கண்டக்ட் பற்றி அது பின்னர் தான் அது உருவாக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் என்னுடைய கருத்து, இவ்வாறு ஆபத்தான ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்கள் பின்னர் தான் ஊடக நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டிய கோட் ஆஃப் கண்டக்டை உருவாக்குவார்கள் என்றால் அது இன்னமும் ஆபத்தாக போய்விடும். அப்படியானால் இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. என்னை பொறுத்தவரையில் இது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதா என்றே நான் சந்தேகிக்கின்றேன். ஏனென்றால் இது ஏதோ ஒரு தனியார் வானொலியை, தனியார் ஊடக நிறுவனத்தை, இது ஏதோ ஒரு ஊடக நிறுவனத்தை அல்லது ஏதோ ஒரு சில நிறுவனங்களை அச்சுறுத்துவதற்காக அரசாங்கம் அறிமுகப்படுத்திய ஒரு ஆபத்தான ஒரு விஷயம் என்று தான் இதனை நான் பார்க்கின்றேன். அரசாங்கத்துக்கு மன்னிக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு என்று குறிப்பிடுவதற்கு உண்மையாக நியாயமான தேவை இருந்தால் ஊடக சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்களுக்கு ரிலையபிள் இன்ஃபர்மேஷன், மிக சரியான நம்பகத்தன்மையான தகவல்கள் போய் சேர வேண்டும். பன்முகத்தன்மை கொண்ட தகவல்கள் போய் சேர வேண்டும். மக்களுடைய தர்க்க ரீதியான தீர்மானம் எடுக்கின்ற ஆற்றலை வழிப்படுத்துகின்ற தகவல்கள் சென்று சேர வேண்டும். பக்கச்சார்பற்று இயங்க வேண்டும் என்று இருந்தால் அரசாங்கம் கையடிக்க வேண்டிய முதலாவது இடம் SLBC ஆக்ட். இந்த அனைத்து விஷயங்களையுமே படுபாதகமான முறையிலே மீறி நடக்கின்றது SLBC ஆக்ட், ஓரளவுக்கு SLRC ஆக்ட். அரசாங்கத்தினுடைய எதிர்பார்ப்பு நியாயமானது என்று கருதினால்
இந்த நல்ல முயற்சியை தொடங்க வேண்டிய முதலாவது இடம் அங்குதான் அரசாங்க ஊடகங்கள் தான். ஏனென்றால் அரசாங்க ஊடகங்களை திறந்தால் அரசாங்கம் என்றுதான் செய்தியே தொடங்கும். முதலாவது ஜனாதிபதி என்று தான் தொடங்கும், பாராளுமன்றம் என்று தான் தொடங்கும். அது அரசாங்கம் என்ன செய்தாலும் அதை துப்புரவு செய்து தருகின்ற ஒரு மெஷின் போல தான் அந்த அது தவறு இல்லை. இலங்கையிலே அப்படி அரசாங்கத்தினுடைய தவறு இல்லை, இருக்கின்ற அதிகாரிகளுடைய பிரச்சனை. அதிகாரிகளுடைய பிரச்சனை என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அரசாங்கத்தின் மக்களுடைய பணத்தை அரசாங்கம் செலவழித்து தான் இந்த ஊடக நிறுவனங்கள் இயங்குகின்றன. எனவே இந்த தெரிந்த விஷயத்தை தர்க்கிப்பதற்காக நாங்கள் அதிகமான நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இந்த நோக்கத்தில் எனக்கு அதிகமாக சந்தேகம் இருக்கிறது. அப்படி என்றால் இதனை எப்படி வழிப்படுத்தலாம்? ஒருவேளை யாரோ சில அரசு அதிகாரிகள், சில சட்டத்தரணிகள் அல்லது நல்ல நோக்கம் கொண்ட ஒரு சிலர் இதனை அவசரப்பட்டு வெளியிலே விநியோகித்து விட்டார்கள் என்று ஒரு புறவயப்பட்டு நாங்கள் சிந்தித்தால் நீங்கள் கேட்கலாம், இதில் என்ன மாற்றங்களை கொண்டு வர வேண்டும்? ஊடகங்கள் என்கிற பொழுது ஒளிபரப்பு ஊடகங்கள் என்று சொல்லப்படுகிறது. இது இணையதளங்களை பாதிக்குமா, டிஜிட்டல் ஊடகங்களை பாதிக்குமா என்ற பல கேள்விகள் எழுகின்றன. அதாவது ஒரு தகவலை, நம்பகத்தன்மையுடன் கூடிய ஒரு தகவலை மக்களுக்கு சரியான முறையில் கொண்டு சேர்க்க முடியுமா என்ற கேள்வி எழுப்புகின்ற வகையில் தான் இந்த சட்ட வரைவு இருக்கிறது. அதாவது இந்த அதிகார சபை உருவாக்குவதற்கான இந்த ஏற்பாடு இருக்கிறது. இதனை நீங்கள் வாசித்ததன் அடிப்படையில், புரிந்து கொண்டதன் அடிப்படையில் உங்களுடைய பார்வையில் எப்படி தெரியும்? நான் நினைக்கின்றேன், இணையதளங்களை நெறிப்படுத்துவதற்கு இந்த சட்டத்துக்கு எந்த வகையிலுமே முடியாது. அப்படி ஒரு தேவை இருப்பதாக இந்த வரைவை வாசித்தது பொழுது எனக்கு தெரியவில்லை. இது இலத்திரனியல் ஊடகங்கள், ஆனால் தெளிவாக இல்லை. வைத்துக்கொள்ளும் ஒரு ஊடக நிறுவனம், அதற்கென ஒரு இணையதளம் இருக்கிறது, ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி உருவாக்கப்படுகிறது, அல்லது ஒரு குரல் பதிவு கொண்ட ஒரு வானொலி நிகழ்ச்சி போன்று உருவாக்கப்படுகிறது. அதனை தொலைக்காட்சியில் போட முடியாது. போட்டால் இந்த சட்ட மூலத்தின் அடிப்படையில் பிரச்சனைகள் வரும் என்று தெரிந்து இணையதளத்தில் போடலாமா? இந்த டெஃபினிஷன்ஸ் என்ன சொல்கின்றது என்றால் ப்ராட்காஸ்டிங் சர்வீசஸ். அதற்கு என்ன அர்த்தம் வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு சொல்ல முடியாது. இதை அவர்கள் விளங்கப்படுத்த வேண்டும். ஆனால் நீங்கள் சொல்வது இந்த பயங்கரவாத சட்டமூலம் ஒன்று, பயங்கர எதிர்ப்பு சட்டமூலத்துக்கு கொடுக்கப்பட்ட வரவிலங்கிறதை போன்றது. கிட்டத்தட்ட அப்படி ஒரு பயங்கரமான சட்டமூலம் தான் இது. ஆனால் நீங்கள் சொன்னது போல் இர்ஃபான், இதனை எவ்வாறு நெறிப்படுத்தலாம்? இது நியாயமான சில நோக்கங்களுக்காகத்தான் தவறுதலாக சில குறைபாடுகளோடு வந்துவிட்டது என்றும் நாங்கள் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் யாருடைய நோக்கங்களும் எங்களுக்கு தெரியாது. அப்படி என்றால் இதிலே தவறென்று கருதி சில முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டும். ஒன்று, இலங்கையினுடைய கடந்த கால வரலாற்றிலே ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்காக ஒவ்வொரு அரசாங்கங்களும், இந்த அரசாங்கம் நல்லது, அந்த அரசாங்கம் கெட்டது, ஒவ்வொரு அரசாங்கங்களும் பிரயத்தனங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்காக இப்பொழுது எதிர்க்கட்சியினர் இந்த வரைவு தொடர்பாக மிக தீவிரமாக பேசி வருகின்றார்கள். அந்த பேச்சுக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது எனக்கு தெரிகிற ஒரு விஷயம், அவர்களுக்கு சொந்தமாக இது பற்றி எதுவும் தெரியவில்லை. அவர்கள் ஊடக சார்ந்த சமூகத்தோடு இணைந்து அவர்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொண்டு அவற்றை தொகுத்து பாராளுமன்றத்திலே சொல்கின்றார்களே தவிர அவர்களுடைய நிலைப்பாடு மிக திருத்தமானதாக இருப்பதாகவும் நான் கருதவில்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கும் அப்படி ஒரு பிரச்சனை இருப்பதாகவும் அவருடைய பேச்சில் எனக்கு தெரியவில்லை. அவர் சில வசனங்களை தொகுத்தெடுத்து முன்மொழிகின்றாரே தவிர நியாயமாக அது வரவில்லை. என்றாலும் இது எவ்வாறு நெறிப்படுத்தப்படலாம் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி. இலங்கையிலே அரசாங்கத்தினால் ஒளிபரப்பு நெறிப்படுத்தப்படுவது என்பது ஆபத்தான ஒரு விஷயம். அதிலிருந்து அரசாங்கம் விலகிக்கொள்ள வேண்டும். அது அரசாங்கத்தினுடைய கடமையாக இருந்தாலும் அதனை உருவாக்குவதில் அரசாங்கம் தானே கொண்டு நடத்த வேண்டும், சட்டமூலத்தை கொண்டு வர வேண்டும், அதனை நிறைவேற்ற வேண்டும். அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அது ஊடக சமூகத்தோடு இணைந்ததாக இடம்பெற வேண்டும். சர்வதேச ரீதியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கோரெகுலேஷன் என்று சொல்கின்றது முறை அரசாங்கமும் ஊடக சமூகத்தினரும், அல்லது ஊடக சமூகத்தினருக்கு இந்த ஸ்டாச்சுட்டரி என்று சொல்வார்கள், பாராளுமன்றத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு
முறைமையை உருவாக்கி அதிகாரபூர்வமாக இயங்குகின்ற ஒரு தன்மையின் கீழ் அது இயங்குகின்ற பொழுது சுதந்திரமாக எனவே முதலாவதாக இதனுடைய சுதந்திரத்தை, இந்த நிறுவனத்தினுடைய சுதந்திரத்தை உறுதிப்படுத்த வேண்டும். அதாவது ஊடக சுதந்திரம் என்பது எவ்வாறு வரையறை செய்வது? ஏனென்றால் இவ்வாறான ஒரு நெறிப்படுத்தல், ஒழுங்குபடுத்தல் அவசியம் என்ற நிலைப்பாட்டில் நீங்களும் இருக்கிறீர்கள், நானும் இருக்கிறேன். ஏனென்றால் இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் ஒரு ஊடக சுதந்திரத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது என்றால் அதையும் தாண்டி பல தடவைகள் சென்றிருப்பதை நாம் பல நிகழ்வுகளின் போது நாங்கள் அவதானித்திருக்கிறோம். எனவே இந்த ஊடக சுதந்திரம் என்பது எந்த வரையறைக்குள் உள்ளடக்குவது? ஊடக சுதந்திரம் என்றால் அதனை நெறிப்படுத்தி பல வரைவிலக்கணங்கள் இருக்கின்றன இருப்பான். மிக சாதாரணமாக ஒரு ஊடகவியலாளர், ஒரு ஊடக நிறுவனம் உண்மையை பொய்யை துணிவாக சொல்வதாக அல்ல, உண்மையை ஆதாரங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களை, ஆதாரங்கள் மூலமாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியை புறவயப்பட்டு பக்கச்சார்பில்லாத நியாயம் சமத்துவம் மிக்கதான சமநிலை பேணப்பட்ட எல்லோருக்குமான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்ட நிலையிலே உருவாக்கப்படுகின்ற செய்திகளை அச்சமின்றி சுதந்திரமாக துணிவாக எடுத்து சொல்லப்படுவதற்கு இருக்கின்ற சாதகமான ஒரு நிலையைத்தான் ஊடக சுதந்திரம் என்று சொல்வோம். நீங்கள் உங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு சொல்லுங்கள். இலங்கையில் இருக்கிற ஊடகங்கள் ஊடக சுதந்திரம் என்ற போர்வையில் இப்படித்தான் செயற்படுகின்றதா? இல்லை, நான் அப்படியான நேரத்தில் இவ்வாறான ஒரு நெறிப்படை சில தனியார் ஊடகங்கள், தொலைக்காட்சி ஊடகங்களை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அந்த தொலைக்காட்சி ஊடகங்களுடைய அதிபர்கள், பிரதானிகள் ஒரு எதேச்சாதிகார தன்மையோடு இருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த சட்டமூலத்தில் வருகின்ற அதிகார சபையில் இருக்கிற உறுப்பினர்களுக்கும் எதேச்சாதிகாரம் இருக்கிறது. சட்டமூலத்தில் இப்படி ஒன்று வந்தால் அப்படி ஒரு ஆபத்தும் இருக்கிறது. அதனிடத்தில் இப்போது இவர்களை நெறிப்படுத்தாவிட்டால் அவர்களும் தாங்கள் நினைத்தவர் தான் அடுத்த ஜனாதிபதி, தாங்கள் நினைத்தவாறு தான் இந்த சமூகம் இவ்வாறு செல்ல வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்றவர்கள் அவர்கள் மாறியிருக்கிறார்கள். இந்த வரைவிலே இருக்கின்ற ஒரு சிறந்த விஷயம் என்னவென்றால், அந்த வரைவு விரும்புகிறது இந்த உரிமையாண்மையை நெறிப்படுத்துவதற்கான கடப்பாட்டை இந்த ஆணைக்குழுவுக்கு வழங்கியிருக்கிறது. நீங்கள் சொல்கின்ற இந்த பிரச்சனை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, உணரப்பட்டிருக்கிறது, அதற்கான ஒழுங்கு இந்த சட்டமூலத்தில் இருக்கிறது. ஆனால் சில தெளிவீனங்கள் அங்கே இருக்கின்றன. ஒன்று, என்ன அடிப்படையிலே உரிமையாண்மையை தீர்மானிக்கப் போகிறார்கள், அதற்கு பயன்படுத்துகின்ற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன கருவியை பயன்படுத்தி அதனை தீர்மானிக்கிறார்கள். சர்வதேச நாடுகளிலே, உதாரணமாக ஸ்கண்டினேவியன் நாடுகளிலேயே என்ன செய்வார்கள் என்றால், ஒருவருடைய கன்சியூமர் சைஸ், அவர்களுடைய ரீச், அவர்களுடைய இந்த சந்தையிலே அவர்களுக்கு இருக்கின்ற ஆதிக்கம், இவற்றை எல்லாவற்றையும் கணிப்பதற்கான வெளிப்படைத்தன்மையான கருவிகள் இருக்கின்றன. அவற்றை மையமாக கொண்டு நீங்கள் ஏனையவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது 50% அதிகமான சந்தையை நீங்கள் கைப்பற்றப் போகிறீர்கள் என்றால் அங்கே ஒரு கேப், இதற்குத்தான் நீங்கள் இயங்க வேண்டும். நீங்கள் சந்தையை ஆதிக்கம் செலுத்துவதற்கான சூழல் உங்களுடைய விற்பனைக்கு இருக்கிறது, உங்களுடைய பிஸ்னஸுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு பிரக்ஞையை இந்த வரைவு காட்டுவதாக தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. அந்த முயற்சி பாராட்டுக்குரியது, கட்டாயம் தேவையானது, முதலாவது. இரண்டாவது, இலங்கையிலே எல்லா அரசாங்கங்களும் சேர்ந்து இப்பொழுது பார்க்கின்ற பொழுது ஊடக நிறுவனங்கள், தொலைக்காட்சியும் அவர்களிடம்தான், வானொலியும் அவர்களிடம்தான், பத்திரிகையும் அவர்களிடம்தான், இணையதளமும் அவர்களிடம்தான். இது இந்த தவறு எப்போவோ செய்தாகிவிட்டது. எனவே அதனை நெறிப்படுத்தத்தான் வேண்டும், சரிதானே? ஆனால் பிரச்சனை என்னவென்றால், இந்த cross மீடியா ஓனர்ஷிப் ரூல் என்பதை என்ன அடிப்படையிலே செய்ய போகிறார்கள், அதனை வழிநடத்துகின்ற மூலதர்மம் என்ன என்பது இங்கு இல்லை. அது நியாயமானதாக கொண்டு வரப்பட்டால் நான் நினைக்கின்றேன் இந்த நாட்டுக்கு அரசாங்கத்தினால் செய்யக்கூடிய மிக முக்கியமான உபகாரமாக அது வரும், எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் இந்த வரைவை செய்தவர்கள் பயன்படுத்திய மொழியினையும் இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற விதத்தினையும் பார்க்கின்ற பொழுது அந்த பிரக்ஞை இருப்பதாக தோன்றவில்லை. அப்படி என்றால் அவர்கள் சொல்ல வேண்டும், இந்த ஆணைக்குழு ஒரு cross மீடியா ஓனர்ஷிப் பாலிசி என்றே உருவாக்கும், நியாயமாக ஒரு சந்தையிலே அதிகமான ஆதிக்கம் செலுத்துபவர்களை கட்டுப்படுத்துவதற்கான நோக்கத்தினை கொண்ட ஒரு
அது ஓரளவு தெளிவில்லாமல் இருக்கிறது என்று தான் நான் சொல்கின்றேன். நான் அதை குறையாக சொல்லவில்லை. அது திருத்தப்பட்டு முறையாக விளங்கப்படுத்தப்படுமாக இருந்தால் இந்த ஆணைக்குழுவினுடைய மிக பிரதானமாக வெற்றி, இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு அரசாங்கம் செய்யக்கூடிய மிக முக்கியமான பணியாக நான் அதனை கருதுகின்றேன். வேறு என்ன விடயங்கள் இதில் உள்ளடக்கப்பட வேண்டும் என நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் ஏற்கனவே சொல்லியது போல கோரெகுலேஷன்ஸ், மீடியா சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய பிரதிநிதித்துவம் இங்கே இருக்கப்பட வேண்டும் இந்த ஆணைக்குழுவிலே. இந்த சட்டம் மூலம் முற்றுமுழுதாக இந்த ஆணைக்குழு எவ்வாறு சுயாதீனமாக இயங்கப் போகிறது என்பதை எந்த விதத்திலும் பொருட்படுத்தாத ஒரு வரைவு. எனவே இந்த வரைவு ஆணைக்குழு சுயாதீனமாக இயங்க வேண்டும், ஊடக சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும், கருத்து சொல்கின்ற உரிமையை பாதுகாக்க வேண்டும், ஊடகவியலாளர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்ற மூல தர்மங்களின் அடிப்படையிலே மீள்வாசிக்கப்பட வேண்டும். இரண்டாவது. மூன்றாவது, சில எடிஷனல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மேலதிகமான சில கருவிகள். ஒன்று நீங்கள் சொன்னது போல இந்த உரிமையாண்மையை வெளிப்படுத்துகின்ற கருவி, ஊடக கோட் ஆஃப் கண்டக்ட்ஸ் நெறிமுறையை வெளிப்படுத்துகின்ற கருவி. என்ன அடிப்படையிலே இந்த உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள்? சில பிரித்தாளுகின்ற மனோநிலைமை உள்ள அரசியல் லாப நோக்குக்காக செயற்படக்கூடியவர்களை தவிர்த்து உறுப்பினர்களை உள்வாங்கக்கூடிய வரை ஏற்பாடுகள் திருத்தப்பட வேண்டும். அதே போல் குறைந்தது ஒரு 10 வருடங்களாவது ஒருவருக்குரிய அனுமதி பத்திரம் இயக்கத்தில் இருக்க வேண்டும். ஆனால் அரசாங்கம் நிதியை சம்பாதித்து கொள்ள வேண்டும் என்றால் அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய சில ஒழுங்குகள் இந்த வரைவிலே இருக்க வேண்டும். இந்த வரைவு பொதுவாக ஊடகத்துறை சார்ந்த, சட்டத்துறையோடு சேர்ந்த, சிவில் சமூகத்துறையோடு சேர்ந்த, ஊடகத்தினால் இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட பலர் இருக்கின்றார்கள். எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான ஒரு இன்க்ளூசிவ் ப்ரோசஸ் தேவைப்படுகிறது. எனக்கு என்னுடைய நண்பருக்கு நடந்த ஒரு விஷயம் இருக்கிறது இர்ஃபான். அவர் அந்த 2019ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டது என்பதால் எனக்கு இதை அதிகாரப்பூர்வமாக கூற முடியும் என்று நினைக்கின்றேன். இந்த பயங்கரவாத குழுக்களுக்கு ஆதரவளித்து அதிகமான நிதியை வைத்திருந்தார். நான் நினைக்கின்றேன் ஒரு ஊடகம், நான் பெயர் சொல்லவில்லை, 500 கோடி அல்லது 1000 கோடி நிதியை வங்கியில் வைத்திருந்தார்கள் என்ற குற்றச்சாட்டின் பேரிலே 5 பேரை 6-7 மாதம் தடுத்து வைத்திருந்தார்கள். இந்த பிரதான செய்தி ஊடகத்திலே வந்த பொழுது போலீஸ் நிலையம் அதிகாரிகள் பயந்து விட்டார்கள். அந்த செய்தியை பார்த்தால் தெரியும், இது போலீஸும் கூறி இது உத்தரவாதப்படுத்தப்பட்டு வங்கியிலே இருப்பதும் கண்டறியப்பட்டதாகத்தான் இந்த செய்தி வந்து அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். கடைசியில் என்னுடைய சில மாணவர்கள் இந்த விஷயத்தை வேறொரு திசையை ஆய்வு செய்து பார்த்த பொழுதுதான் பிந்தி தெரிய வந்தது, அதிலே ஒருவருக்கு வங்கி கணக்கும் இல்லை என்று. இப்படி ஒரு அநியாயத்தை ஒரு ஊடகம் செய்யுமாக இருந்தால் நீங்கள் சொல்வது நியாயம். அந்த ஊடகம் இருந்து பிரயோசனம் இல்லை. இல்லை, ஒரு சில ஊடகங்கள் அச்சு ஊடகமாக இருக்கலாம். எந்த ஊடகங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை, அதாவது அரசாங்கம் இவ்வாறு வந்து ஊடகங்களை கட்டுப்படுத்துவது என்பது நாங்களும் ஏற்றுக்கொள்ளும் போது நாங்களும் சுதந்திரமாக செயற்பட வேண்டும் என்ற விருப்பத்தோடு இருக்கிறோம். இருந்த போதிலும் இவர்கள் செய்கிற நன்மைகளை விட இவர்கள் செய்திருக்கிற, இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற தீமைகள் தான் அதிகம். அதனிடத்தில் உங்களுக்கு தெரியும், டாக்டர் ஷாஃபினுடைய விவகாரத்தை எடுத்துக்கொண்டால் கூட சமூக வலைத்தளத்தில் ஃபேஸ்புக்கிலே போடப்பட்ட ஒரு செய்தி அடுத்த நாள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அவர் எப்படி இது ஆதாரமாக மாறும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அல்லவா? இந்த அடிப்படையில் இவர்கள் அதனை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்டு போடுகிறார்கள் என்று. அதுக்கப்புறம் தான் அந்த சம்பந்தப்பட்ட இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற ஜெயசுமன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அதை பற்றி கூறுகிறார். நாடாளுமன்றத்தில் அது எதிரொலிக்கிற அளவுக்கு செல்கிறது. எனவே அதன் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பு, சமூகங்களுக்கு இடையில் ஏற்பட்ட பிளவு, இனங்களுக்கு இடையில் ஏற்பட்ட முறுகல், அந்த மனக்கசப்பு மீண்டும் சேர்க்க முடியுமா? இந்த ஊடகங்கள் சேர்த்து விடுமா? இதிலே விசேஷமான ஒரு விஷயம் என்னவென்றால், இதனை கேள்வி கேட்பதற்கு தாராளமாக இலங்கையிலே சட்ட ஏற்பாடுகள் இருக்கின்றன.
ஏன் அரசாங்கம் இது செய்யவில்லை என்பதுதான் பிரச்சனை. எனக்கும் தெரியவில்லை. ஏன் அரசாங்கங்களுக்கு தாராளமாக செய்திருக்கலாம் ஒன்று. ஆனால் நான் உங்களோடு உடன்படுகிற ஒரு விஷயம் இர்ஃபான் என்னவென்றால், அதனால் தான் நானும் சொல்கின்றேன், ஊடகங்களை நெறிப்படுத்த வேண்டும் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஊடகங்கள் கண்டிப்பாக பொறுப்பு கூற வேண்டும். அது மக்களுக்கும் பொறுப்பு கூற வேண்டும். ஊடக தர்மத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டும். சட்டத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டும். சட்டத்தின் முன் அவர்களும் சமமானவர்கள். சட்டத்தின் முன் அவர்கள் விசேஷமானவர்கள் என்று கருதுவதற்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்கின்றது. அவர்கள் ஜனநாயகத்தை, மனித உரிமையை, நியாயத்தை பாதுகாக்கிற ஒரு சக்தியை கையில் வைத்திருக்கின்றவர்கள் நியாயமாக இயங்க வேண்டும் என்ற ஒரு எடுகோலின் அடிப்படையில் இயங்குகின்றவர்கள் என்பதை தவிர அவர்கள் சட்டத்தின் முன் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள், பொறுப்பு கூறப்பட வேண்டியவர்கள், தவறு நடக்கின்ற பொழுது சட்டத்தின் அடிப்படையிலே அதற்கு அங்கீகாரம் பெற வேண்டியவர்கள் என்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நான் சொல்வதெல்லாம் ஊடகத்தை நெறிப்படுத்துவதாக இருந்தால் அது சுதந்திரமான ஒரு ஆணைக்குழுவின் ஊடாக செய்ய வேண்டும். அந்த சுதந்திரமான ஒரு ஆணைக்குழுவை அரசாங்கம் தனியாக உருவாக்க முடியாது. இலங்கையிலே இத்தனை காலமும் ஊடகங்களை எவ்வாறு எல்லா அரசாங்கங்களும் பந்தாடி இருக்கின்றன, அச்சுறுத்தி இருக்கின்றன என்ற ஒரு பொது அறிவின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது ஆபத்தானது. எனவே இன்னும் ஒரு முறை அதற்கு தேவைப்படுகிறது. சர்வதேச ரீதியாக அந்த முறையை கையாளுவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. ரெகுலேஷன்ஸ் இருக்கின்றன, அல்லது ஸ்டாட்யூட்டரி முறையை பயன்படுத்தி பாராளுமன்றத்தில் சில சட்ட ஒழுங்குகளை ஏற்படுத்தி அது ஊடகவியலாளர்களுக்கே கொடுக்கலாம், அல்லது சட்டமூலங்களை இதிலே கூறப்பட்ட பரிந்துரைகளை வெளிப்படைத்தன்மை இல்லாத விஷயங்களை திருத்தி அமைக்கலாம். சமத்துவமானதாக அவை பாவிக்கப்பட வேண்டும் என்றால் அதற்குரிய கருவிகளை முன்னர் உருவாக்கி எல்லோருடைய ஏற்புடைமையும் பெற்றுக்கொண்டு அவற்றை வேலிடேட் பண்ணி நியாயமானதாக, சுதந்திரமானதாக இந்த ஆணைக்குழு இயங்கி செயற்பட வேண்டும் என்பது மாத்திரம்தான் என்னுடைய கருத்து. ஜனாதிபதி ஒரு கட்டத்தில் கூறுகிறார், ஐக்கிய ராஜ்யத்தில் எப்படி இருக்கிறதோ அப்படியான ஒரு நெறிப்படுத்தல் தான் இது என்று. நான் நினைக்கின்றேன் ஜனாதிபதி அவ்வாறு சொல்லிவிட்டார் என்பதற்காகவோ அல்லது ஏனைய சில வெளியிலே இயங்குகின்ற இது பற்றி பேசுகின்றவர்கள் சொல்வது போல இங்கிலாந்திலே ஆஃப்காம் 2003ஆம் ஆண்டு இருக்கின்ற ரூல் இப்படி இருக்கிறது, அல்லது ஐக்கிய ராஜ்யத்திலே இப்படி இருக்கிறது என்பது இலங்கைக்கு எந்த வகையிலுமே பொருத்தமில்லை. ஏனென்றால் இலங்கையினுடைய ஊடக இயங்குதளம், நீங்கள் சொன்ன முதலாவது கேள்வி, இலங்கையினுடைய ஊடகத்தினுடைய பொருளாதார வலிமை, இலங்கையினுடைய ஊடகம் இயங்குகின்ற பாதுகாப்பான சூழ்நிலை அல்லது பாதுகாப்பற்ற சூழ்நிலை என்பது தனித்துவமானது. நீங்கள் ஐக்கிய ராஜ்யத்திலே அல்லது இன்னும் ஒரு நாட்டிலே அங்கு அமைச்சர் என்ற சொல்லுக்கு தருகின்ற அர்த்தமும் இங்கு அமைச்சர் என்ற சொல்லுக்கு தருகின்ற அர்த்தமும் ஒன்றல்ல. அங்கு ஊடகம் என்று சொல்கின்ற சொல்லுக்கு தருகின்ற விளக்கமும் இங்கு ஊடகம் என்று சொல்கின்ற சொல்லுக்கு வருகின்ற விளக்கமும் ஒன்றல்ல. இங்கு பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் என்றாலே எங்களுக்குள் வருகின்ற ஒரு கற்பிதம் சில நேரங்களிலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு அசூசியானதாக இருக்க முடியும். அங்கு ஊடகங்கள் என்பது உங்களுக்கு தெரியும், ஐக்கிய ராஜ்யத்திலே நான் தனிப்பட்ட முறையிலே சென்று பார்த்த ஒரு விஷயம், செல்ஃப் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஊடகங்களே தங்களை தாமாக நெறிப்படுத்திக் கொள்கின்ற ஒரு முறை தான் அங்கே இருக்கின்றது. அது இலங்கையிலே சாத்தியமில்லை. இலங்கையில் அது வெற்றி அளிக்காத ஒரு முறை. இலங்கையிலே அச்சு ஊடகங்களை நெறிப்படுத்துவதற்கான ஒரு சுயாதி ஊடக சமூகத்தினாலே மேற்கொள்ளப்படுகின்ற, ஏனென்றால் இந்த பிரச்சனைகள் இருக்கின்ற பொழுது அவர்களுடைய வெற்றி ஊடகங்களுக்கு இடையில் அந்த போட்டித்தன்மை இருக்கிற பொழுது எப்படி அவர்கள் நெறிப்படுத்திக் கொள்வார்கள்? அவர்களை தாண்டி நாம் ஒரு செய்தியை கொடுத்து விட வேண்டும் என்கிற பொழுது அது கொஞ்சம் தவறினாலும் பரவாயில்லை, இல்லை தாண்டினாலும் பரவாயில்லை என்ற நோக்கத்தோடு தான் எழுதுகிறார்கள், வெளியிடுகிறார்கள். இது மிக முக்கியமான ஒரு கேள்வி இர்ஃபான். ஐக்கிய ராஜ்யத்திலேயே லண்டன் 2 முறைகளை அவர்கள் 2 நிறுவனங்கள் இந்த செல்ஃப் ரெகுலேஷன் ஊடக நிறுவனமே தாமாக தம்மை தாமே ஆட்சி செய்து கொள்கிற அல்லது நெறிப்படுத்திக் கொள்கிற ஒரு முறை என்று வைத்துக்கொள்வோம். 2 நிறுவனங்கள், ஒன்று இப்சோ என்று சொல்கின்ற ஒரு நிறுவனம், இரண்டாவது இம்ப்ரெஸ்.
அங்கே இருக்கிற விசேஷத்தன்மை என்னவென்றால் தம்மை தாமாகவே அவர்கள் பரிபாலித்துக் கொள்கின்றவர்கள் என்றாலும் கூட நீங்கள் சொன்ன இந்த பாரதூரமான குற்றங்களை செய்கின்ற பொழுது அவர்களுடைய உறுப்புரையை ரத்து செய்யக்கூடிய 1 மில்லியன் பவுண்ட் வரை தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒழுங்குகளை எல்லாம் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். இலங்கையிலே இது சாத்தியமா? இலங்கையிலே PCCSL தம்மை தாமே சுய விசாரணை செய்து கொண்டு சுய பரிபாலனம் செய்து கொள்கின்ற முறை, யாரையாவது ஒரு விசாரணைக்கு கூப்பிட்டால் யாருக்கும் போக வேண்டிய ஒரு தேவையில்லை. உங்களை மெம்பர்ஷிப்பில் இருந்து நாங்கள் விலத்தி விடுகின்றோம் என்றால் அது ஒரு பெரிய உதவி, நீங்கள் விலத்துங்கள், நாங்கள் இருந்துவிட்டு போகின்றோம் என்று சொல்லிவிடுவார்கள். யாரும் மெம்பர்ஷிப் ஃபீ கட்டுவதில்லை. எனவே அந்த ஒழுங்கு இலங்கைக்கு பொருத்தமில்லை. உங்களை போன இன்னும் ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள், பெரும்பான்மை சமூகத்திலும் இருக்கிறார்கள். எத்தனை பேர் இதனை பற்றி எழுதி கொண்டும் இருப்பதாக நீங்கள் கூறியிருந்தீர்கள். நீங்கள் எல்லாம் உலகம் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நாங்கள் கதைத்திருக்கிறோம். அரசாங்கம் கொண்டு வருவதற்கு முன்பு நீங்கள் எல்லாம் எங்கிருந்தீர்கள்? நாங்கள் எல்லாம் இதே நாட்டில், உங்களுக்கு தெரியும், திலக் ஜெயரத்ன என்று ஒருத்தர் இருந்தார். இது சம்பந்தமாக நான் நினைக்கின்றேன் தமிழ் ஊடகங்களிலே யாராவது எழுதியிருக்கிறார்களா என்று தெரியவில்லை. ஆனால் நான் எழுதியிருக்கின்றேன். என்னுடைய கலாநிதி பட்ட ஆய்வும் தெற்காசியாவிலே ஊடக கொள்கையாக்கம் பற்றியது. எனவே அதிகமாக நான் இது சம்பந்தமாக எழுதியிருக்கின்றேன் என்ற ஒரு சாதாரண திருப்தி எனக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் சிங்கள சமூகத்தை குறை சொல்ல முடியாது. நான் வாசித்த அளவிலே பேராசிரியர் ரோஹான் சமரஜீவ, திலக் ஜெயரத்ன, பிரதீப் வீரசிங்க, விஜயானந்த ஜெயவீர, கல்லேபுத்த, அதே போன்று கிஹான் குணத்திலக்க, கிஷாலி பின்டோ ஜெயவர்தன என்று, நாளக்கு குணவர்தன, இவ்வாறு ஒரு பெரிய பட்டியலை சொல்ல முடியும். இவர்களெல்லாம் இந்த பல்கலைக்கழகங்களில் இருந்து வந்தவர்கள் அல்ல. இவர்கள் ஊடகத்துறை சார்ந்தவர்கள். புத்தகமாக ஆய்வாக எழுதியிருக்கிறார்கள். இதனை யாரும் கண்டுகொள்ளவில்லை. இல்லை, இவர்கள் எழுதுவதனை அரசாங்கங்கள், உங்களுக்கு தெரியும், மக்களுக்கு வேண்டிய நலன்களை செய்கின்ற அரசாங்கங்கள் இங்கு வரவில்லை. அனைவரும் வருகின்ற எம்பிக்கள் அவர்கள் எவ்வளவு பணம் அடிக்க முடியும், எந்த ஊடகத்தை தன்வசம் வைத்துக் கொள்ள முடியும் என்ற சிந்தனையோடு இருக்கிறார்கள். ஆனால் இருந்த ஒரு அரசாங்கத்தோடு இவர்கள் தொடர்பு கொண்டு இப்படியான ஒரு சட்டமூலத்தை கொண்டு வர முயற்சி எடுக்கப்பட்டதா என்பது பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. தமிழில் அல்ல, நான் ஏற்கனவே சொன்ன ஃப்ரீ மீடியா மூமெண்ட், ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன்ஸ், அதே போன்று SLPI, இந்த நிறுவனங்கள் இந்த கலம்பு டிக்ளரேஷன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த டிக்ளரேஷனுக்கு இப்போது 20 வயதாகிவிட்டது. அதுக்கு முன்னர் தோலங்கமுவ, குணசேகர கமிட்டிஸ் என்று பல ஒன்றுகூடல்களும் உரையாடல்களும் அரசாங்கத்தோடு இணைந்து சுயாதீனமாக சிவில் சமூகங்களோடு இணைந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஒருவேளை நீங்கள் சொல்வதை இவ்வாறு பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்தியாவிலே இது எவ்வாறு இடம்பெற்றது, அல்லது பங்களாதேஷ் போன்ற நாட்டிலே, நேபாளத்திலே இருக்கின்ற ஒரு வைப்ரண்ட்டான சிவில் சமூக கட்டமைப்பு இங்கு இல்லை என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இது யாரோ ஒருவருடைய தேவைக்காக மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளாக இருக்கலாம், அல்லது பல்கலைக்கழக தேவைகளுக்காக எழுதப்பட்ட ஆய்வுகளாக இருக்கலாம், அல்லது நியாயமான தேவைகளுக்காக எழுதப்பட்டதாகவும் இருக்கலாம். ஆனால் இந்தியாவிலே 2002ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு இந்த ஒலிபரப்பு உரிமை மக்களுக்கும் செல்ல வேண்டும் என்று வீதிக்கு வந்தவர்களே அந்த நாட்டிலே இருக்கின்ற தலித் பெண்களும் வந்தார்கள். எனக்கு நல்ல ஞாபகம், டேக்கன் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்ற ஒரு நிறுவனம் அங்கு தலித் பெண்களுக்காகவே ஒரு தனியான வானொலியை வைத்திருக்கிறார்கள். அந்த வானொலிக்கு நீங்கள் போனால் தெரியும், அங்கு அறிவிப்பாளர்களும் அந்த தலித்தினத்தைச் சேர்ந்த பெண்கள் தான், தயாரிப்பாளர்களும் அவர்கள்தான், எடிட் செய்வதும் அவர்கள்தான். அந்த ஒரு சிவில் சமூகம் இங்கு இல்லை என்பது உண்மை. ஆனால் ஏனென்று தெரியவில்லை, தமிழிலே இது தொடர்பான தமிழ் ஊடகங்களோ அல்லது தமிழ் ஊடகத்துறை சார்ந்தவர்களோ சிவில் சமூகம் சார்ந்தவர்களோ இது தொடர்பான ஆதங்கங்களை வெளியிட்டிருக்க முடியும். இல்லை என்று என்னால் என்னுடைய பார்வைக்கு படவில்லை. நீங்கள் டெலிகிராஃபில் எழுதியதை பார்த்து தான் நானே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்திருந்தேன். அவ்வாறானவர்கள் குறைவாக இருக்கிறார். அடுத்த ஊடகப்பரப்பில் இருக்கின்றவர்கள் இது பற்றி ஒரு புரிதலோடும் அதே நேரத்தில் இது வருகிறது, இது இவ்வளவு ஆபத்து இருக்கிறது என்பதை பற்றி ஆராய்ந்து பார்க்கின்ற அளவுக்கு யாரும் முன்வந்ததாக அதை பற்றி வெளிப்படையாக பேசியதாக தெரியவில்லை.
அதாவது அரசாங்கங்களை குறை கூறுகிற ஒன்று கொண்டு வர வேண்டும் என்கிற கடப்பாட்டை நீங்களும் உணர்கிறீர்கள், நானும் உணர்கிறேன். அது வருகிற பொழுது வருகின்ற முறை சரியில்லை என்கிற விமர்சனம் இருந்தாலும் என்னதான் வர வேண்டும் என்பதற்கான ஒரு முன்மொழிவு சரி அவர்களும் ஒப்படைக்கப்பட்டு இந்த அரசாங்கத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், இவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள இலங்கை நாட்டில் இவ்வாறான ஒரு ஊடக ஒழுங்குபடுத்தல் ஒன்று இருக்க வேண்டும் என்கிற விருப்பத்தை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் இல்லையா? நடந்ததாக தெரியவில்லை. சரி, நீங்கள் கூறுகின்ற இந்த ஊடக ஒழுங்குபடுத்தல் அல்லது நெறிப்படுத்தல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் இப்போது சர்வதேச ரீதியாக அது கடைபிடிக்கப்படுகின்றன என்பது உங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் ஒரு சில நாடுகள் எவ்வாறு அந்த நாடுகளிலும் அரசாங்க ஊடகங்களை வைத்துக்கொண்டு ஊடகங்கள் அடக்குமுறைகளை செய்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கணும். அது பக்கம் இருக்கட்டும். இருந்தபோது எமது நாட்டில் சரியான முறையில் அடக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பும். இது ஒரு கல்வியாக, ஒரு கற்கையாக மாணவர்கள் மத்தியில் செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இப்போது இருக்கிற முறைமையில் அது உரிய வகையில் வந்தடைந்திருக்கிறதா, அல்லது எதிர்வரும் காலங்களில் இந்த நெறிப்படுத்தல்கள் சரியான முறையில் எப்படி அமைய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கற்கை வழங்க வேண்டிய நிலைமை ஏற்படும்? உங்களுடைய கேள்வி இர்ஃபான், இப்போது இருக்கின்ற ஊடக கல்விக்குள் இது தொடர்பான தெளிவை வழங்குகின்ற போக்கு எவ்வளவு தூரம் இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் இல்லை என்று சொல்ல முடியாது. ஊடக கற்கைகள் கொழும்பு பல்கலைக்கழகத்திலோ, கலனியிலோ, ஸ்ரீ ஜெயவர்தனபுர, யாழ்ப்பாணம், ராஜரட்ட யூனிவர்சிட்டி போன்ற பல்கலைக்கழகங்களிலே கற்கைகள் இருக்கின்றன. நான் நினைக்கின்றேன் இருக்கின்றனவா இல்லையா என்பதை திருத்தமாக சொல்வதற்குரிய அதிகாரமோ அல்லது தகுதியோ எனக்கு இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் குறைவு என்று சொல்ல முடியும் ஒன்று. இரண்டாவது, பல்கலைக்கழகத்துறை சார்ந்தவர்கள் ஊடக கல்வியோடு இருப்பவர்களுக்கு அந்த ஆக்டிவிசம், சிவில் ஸ்பேஸிலே இயங்குகிற ஒரு ஆர்வம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. பொதுவாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மாத்திரம்தான் தமிழ் மொழியிலே ஊடக கற்கை என்னுடைய அவதானிப்பிலே ஏனைய பல்கலைக்கழக கற்கைகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஓரளவு முன்னேற்றகரமான நிலைப்பாடு யாழ் பல்கலைக்கழகத்துக்கு இருக்கின்றது. யாழ் பல்கலைக்கழகம் அநேகமாக இது தொடர்பான உரையாடல்களிலே ஈடுபட்டு இருக்கும் என்று நம்ப முடியும். ஆனால் கற்கைத்துறை மிக பிற்போக்குத்தனமானது. பொதுவாக இந்த சகோதர மொழியிலே கற்பிக்கப்படுகின்ற சில ஊடக கல்வி பாடத்திட்டங்களை ஆய்வு செய்த ஒரு அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது இன்னும் இந்த ட்ரெடிஷனல் மீடியா, ஃபோக் மீடியா, ட்ரெடிஷனல் கம்யூனிகேஷன், ஃபோக் ட்ரெடிஷன் என்று ஊடகமும் தொழில்நுட்பமும் டிஜிட்டலைசேஷன் எங்கோ இருக்கின்றது. ஊடக கற்கை இன்னும் மாணவர்களை அச்சு ஊடகத்துக்களை மூழ்கடித்து பழைய தியரிஸை பேசுகின்ற ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு ஊடக ஒரு கல்வி தளம்தான் இலங்கையில் இருக்கின்றது. அதிலிருந்து ஓரளவு தன்னை தற்பாதுகாத்து கொண்ட ஒரே ஒரு பல்கலைக்கழகமாக நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை மாத்திரம்தான் பார்க்கின்றேன். ஏனைய பல்கலைக்கழகங்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் சொல்கின்றீர்கள் ஊடக டிகிரிஸ், கற்கையிலே டிகிரிஸ் பட்டப்படிப்பு வழங்குகின்ற சில பல்கலைக்கழகங்களுக்கு ஒரு ஒழுங்கான ஸ்டூடியோஸ் கூட இல்லை. அங்கு ப்ரொடக்ஷன் நடப்பதும் இல்லை. அங்கு கொட்டி குவிக்கப்படுவதெல்லாம் தியரிஸை பேசுகின்றவர்கள் யாரும் இதனை பற்றி கவலைப்படுகின்ற தர்க்க ரீதியான சிந்தனை பெறுவார்கள் என்று நம்ப முடியாது. இருக்க முடியும். ஒலிபரப்பு ஊடக கற்கை என்பது எல்லா பல்கலைக்கழகங்களிலும் ஒரு பகுதியாக இருக்கின்றன என்று வைத்துக்கொள்வோம். ஏனென்றால் நம்முடைய பல நண்பர்கள் அதனை கற்பிக்கின்றார்கள். ஆனால் அவர்களிடம் இதற்கு ஒரு தீர்வு இருக்கின்றதா என்று, அல்லது அவர்கள் இதனை தீர்ப்பதற்கான ஒரு முன்மொழிவை தகுதியாக முன்வைப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை. இதனிடத்தில் உங்களுடைய பார்வையில் பல ஊடகங்களை பார்த்திருக்கிறீர்கள், உங்களுடைய மாணவர்களை கொண்டு நீங்கள் ஆய்வுகளையும் நடத்தியிருக்கிறீர்கள். இப்பொழுது நியூ மீடியாவினுடைய வருகைக்கு பிறகு இலங்கையில் இருக்கின்ற ஊடகங்களின் செயற்பாடுகள் உங்களுக்கு திருப்தி அளிக்கிறதா, அல்லது இதை தாண்டி இந்த ஊடகங்கள் செல்ல முடியுமே இப்படி இருக்கின்றன என்கிற ஒரு ஆதங்கம் இருக்கிறதா? இது ஒரு நல்ல கேள்வி இர்ஃபான். புதிய ஊடகங்களுடைய ஆதிக்கம் உண்மையாக பொதுவாக ஊடகத்துறைக்கு வழங்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம். புதிய ஊடகங்கள் என்று சொல்வது சமூக ஊடகங்களே அல்ல. தொழில்நுட்பத்தின் அடிப்படையாக பல்கி பெருகி இருக்கின்ற பல ஊடக தளங்கள் சமூக ஊடகங்களையும் எடுத்து சேர்த்து பார்க்கின்ற பொழுது சில புரட்சிகரமான மாற்றங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஒன்று, இவர்கள்தான் ஊடகவியலாளர்கள்
என்று இருந்த நிலை மாறி எல்லா மக்களும் ஒரு ஊடக நிறுவனம் என்று சொல்கின்ற ஒரு துணிவை பெற்றிருக்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. எங்கும் தகவல், எப்போதும் தகவல், எல்லோரும் ஊடகவியலாளர்கள். இது ஒரு ஆபத்தான நிலைதான். ஆனால் செய்திகளை அவசரமாக துரிதமாக சரிபார்த்து சொல்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது. இந்த மல்டி பிளாட்ஃபார்ம் ரியாலிட்டிஸ் என்று சொல்வோம். முந்தியெல்லாம் வானொலியை ஒலி ஊடகத்தான் கேட்பார்கள். என்னுடைய சில இந்திய நண்பர்கள் சொல்வார்கள், வானொலி என்பது இனி ஒலி மாத்திரமல்ல, வானொலி இனி வாசிப்பு, வானொலி ஒரு படம், வானொலி ஒரு கிராஃபிக், வானொலி ஒரு கார்ட்டூனாக வர வேண்டும். ஏனென்றால் தொழில்நுட்பம் வளர்ந்த ஒரு காலப்பகுதியிலே விவசாயிகள் மாறிவிட்டார்கள், வியாபாரிகள் மாறிவிட்டார்கள், மாணவர்கள் மாறிவிட்டார்கள், ஊடகவியலாளர்களும் மாற வேண்டும். அதே போன்று இந்த ஆடியன்ஸ் என்கேஜ்மெண்ட், நுகர்வோரும் ஊடகவியலாளர்களுக்கும் இடையிலான தொடர்பு அதிகரித்திருக்கிறது. அதே போன்று இந்த மொபைல் ஜேர்னலிசம், வீடியோவினுடைய வருகை என்று பல மாற்றங்கள் ஏற்பட்ட சூழ்நிலையிலே இவற்றை இலங்கையில் திருப்திகரமான முறையிலே பயன்படுத்தி இருக்கிறார்களா என்றால் ஒரு சிலர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். நான் சில காரணங்களுக்காக அந்த பெயர்களை நான் தவிர்த்து கொள்கின்றேன். சில தனியார் நிறுவனங்கள் மிக வெற்றிகரமாக பயன்படுத்தியிருக்கின்றார்கள். அவர்கள் நேயர்களை தொடர்பு கொள்ள, ஒரு பிரச்சனையை பேச, ஆய்வுக்குட்படுத்த, நேர்காணல்களை காண, தயாரிப்பு உத்திகளை பேணுவதற்காக, புதிய அளிக்கை முறைகளை வழங்குவதற்காக, சமூக ஊடகங்களுடைய மக்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காக என்றெல்லாம் பயன்படுத்துகின்றார்கள். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பயன்பாடு ஒட்டுமொத்த ஊடகத்தினுடைய தகுதியை மேல் நோக்கி கொண்டு செல்கிறதா என்று நீங்கள் கேட்டால் அந்த நிலை இன்னும் இல்லை. ஏனென்றால் இது நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை இர்ஃபான். இலங்கையிலே ஊடகங்களை ஏன் இந்த நிறுவனங்கள் செய்கின்றார்கள் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் அநேகமான ஊடகங்கள் நஷ்டத்தில் தான் இயங்குகின்றன. தமிழ் ஊடகங்களை சொல்கிறீர்கள்? பொதுவாக எல்லா ஊடகங்களும், பொதுவாக அநேகமாக ஒரு சில ஊடகங்களை தவிர அநேகமான ஊடகங்கள் அவர்களுடைய முதலாவது நோக்கம் லாபம் பெற வேண்டும் என்பதே இல்லை. அவர்களுடைய ஏனைய வியாபாரங்கள் இருக்கின்றன. ஏனைய வியாபாரங்களில் இருந்து தான் இந்த ஊடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு அரசியல் தேவை இருக்கிறது, வர்த்தக விளம்பர தேவை இருக்கிறது, கருத்தியல் களத்திலே அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது, அரசாங்கத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டின் வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்ற தேவை இருக்கிறது, அரசாங்கத்தினுடைய கொள்கையை தங்களுடைய வியாபாரத்துக்கு சாதகமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கிறது. அதே போன்று அரசாங்கத்தின் புதிய வருவாயை ஈட்டித் தருகின்ற வியாபார கொள்கைகளோடு பேரம் பேசுகின்ற தேவைகள் இருக்கின்றது. எனவே ஊடகம் மக்களுக்கு மொத்தமாக நல்ல செய்தியையும் நல்ல நிகழ்ச்சியையும் மக்களை நெருப்படுத்தி ஒரு ஒரு தூய்மையான நோக்கத்தை கொண்டதாக இருப்பதாக கருதிவிட முடியாது. ஏனென்றால் என்னுடைய சில ஆய்வாளர் நண்பர்கள் சொல்வார்கள், அவர்கள் நஷ்டமீட்டுவதற்காகத்தான் இயங்குகின்றார்கள், அது ஒரு விஷயமே அவர்களுக்கு இல்லை என்று. எனவே இந்த சட்ட வரைவை கொண்டு வருகின்றவர்கள் இந்த யதார்த்தத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு தான் இருப்பார்கள், புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் சொன்னேன், ஐரோப்பிய நாடுகளிலே அல்லது வெளிநாடுகளிலே ஊடகவியலாளர் என்பதும் ஊடகம் என்பதும் அந்த விமுக்தி ஜெயசுந்தரவின் கதையைப் போலதான். இங்கு இருப்பது படம் என்று யார் சொன்னது? ரைட், அதுதான் விஷயம். சரி, இலங்கையை போன்ற நாடுகளில் தான் அப்படி என்றால், சர்வதேச நாடுகளிலே இருக்கின்ற ஊடகங்கள் உண்மையில் ஊடக சுதந்திரத்தை பேணி பொதுமக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஜனநாயக ரீதியான செயல்பாடுகளைத்தான் முன்னெடுக்கின்றன என்று எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, எல்லா ஊடகங்களும் நமது நாட்டைச் சேர்ந்த ஒரு சர்வதேச ஊடக ஆய்வாளர் இருந்தார். அவருடைய பெயர் காலிங்க செனவிரத்ன என்று. அவர் நமது நாட்டை சேர்ந்தவர் தான். அவர் அமிக் என்று சொல்கின்ற சிங்கப்பூரிலே நன்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டியிலே இருக்கிற ஒரு நிறுவனம், அதனுடைய ஆய்வுத்துறை தலைவராக இருந்தவர். அவர் ஒரு இலங்கையர் தான். நான் நினைக்கின்றேன் அவருடைய கலாநிதி பட்ட ஆய்வு அவர் ஆஸ்திரேலியாவிலே செய்தாரோ தெரியவில்லை. ஆஸ்திரேலிய முறைகள் தொடர்பாக அடிக்கடி பேசி கொண்டிருந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர். அவர் ஒரு நூல் எழுதினார். அந்த நூலிலே அவர் விவாதிக்கின்றார், அந்த ஊடக சுதந்திரம் என்ற இந்த சொல்லாடலே காலத்துக்கு பொருத்தமில்லாதது. ஏனென்றால்
அது ஒரு முதலாளி வர்க்கத்தின் அதிகார வர்க்கத்தின் கருத்தியல் வல்லுநர்களின் கையிலே தான் பிடிபட்டிருக்கின்றது. அப்படி பார்க்கின்ற பொழுது அப்படி என்றால் இது ஒன்றுமே தேவையில்லை என்ற ஒரு நிலை வந்துவிடும். நான் அந்த இடத்தில் இல்லை. அவருடைய ஆய்வில் எனக்கு பல உடன்பாடுகள் இருக்கின்றது. ஏனென்றால் வரலாற்று ரீதியாக இந்த பிபிசியாகவோ அல்லது சிஎன்என்னாகவோ அல்லது நான் ஏனைய பெயர்களை சில காரணங்களுக்காக தவிர்த்து கொள்கின்றேன். ஏனென்றால் அது ஒரு அரச ஊடக நிறுவனத்திலே நாங்கள் அந்த அளவு இன்னொருவரை விமர்சன ரீதியாக பேசுவது தர்மமாக இருக்க முடியாது. அவர் நன்றி. அவர் சொல்கின்ற எனக்கு அது தர்மமாக இருக்காது என்று நினைக்கின்றேன் இர்ஃபான். அவர் உறுதிப்படுத்துகின்றார், நியாயப்படுத்தி காட்டுகின்றார் எவ்வாறு இந்த பொருளாதார சந்தை, வர்த்தக வியாபாரம், பல்தேசிய கம்பெனிகள் ஊடகங்களை வழிநடத்துகின்றன என்று. ஒரு சிறிய உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியும். இலங்கையிலே இந்த பால்மாவினுடைய தரம் தொடர்பான ஒரு பிரச்சனை சில ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த பொழுது ஒரு ஊடக நண்பர் சொன்னார், வெளிநாட்டிலே இருக்கிற, எந்த நாடு என்று நான் சொல்லவில்லை, வெளிநாட்டிலே இருக்கின்ற இலங்கையிலே இயங்குகின்ற ஒரு பால்மா கம்பெனி 50-60 ஊடகவியலாளர்களை கூட்டிக் கொண்டு சுற்றுலா சென்றார் அவருடைய நாட்டுக்கு. அந்த பால்மா தயாரிக்கப்படுகின்ற முறையை கண்டுகொள். எனவே நாம் நினைக்கக்கூடாது இந்த ஊடகம் என்பது மிக தேவதூதர்கள் வந்து மக்களை வழிப்படுத்துவதற்கான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால் செய்யப்படுகின்ற ஒரு விஷயம் அல்ல. ஊடகம் என்பது ஒரு வியாபாரம். அது தர்மத்தின் அடிப்படையில் இயங்க வேண்டும் என்பது எதிர்பார்ப்பு. எல்லாரும் அப்படி செய்கிறார்கள் என்பது அல்ல, அப்படி எதிர்பார்க்க முடியாது. எனவே காலிங்க செனவிரதன் என்ன சொல்கின்றார் என்றால், இது ஒரு யூட்டோப்பியா, இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அநேகமாக சர்வதேச ரீதியான நிகழ்ச்சி நிரல்களை உருவாக்குகின்ற அத்தனை ஊடகங்களுக்கு பின்னாலும் நிகழ்ச்சி நிரல்கள் இருக்க முடியும். ஆனால் ஒரே ஒரு விஷயம், அநேகமான பெயர் சொல்லக்கூடிய சர்வதேச ஊடகங்கள் நிபுணத்துவ குழாம்களை கொண்டு அதற்குரிய உட்கட்டமைப்பினை கொண்டு தங்களுடைய செய்தியினை தாங்கள் பொறுப்பேற்று கொண்டு பரிசீலித்து கொண்டு சுயாதீனமாக வெளிப்படுத்துவதற்காக வர்த்தக ரீதியான வெற்றியையும் பெற்றுக்கொண்டு இயங்குகின்ற தளத்தினை பெற்றிருக்கின்றார்கள். அதனை மறுதளித்து சொல்வதற்கு இல்லை இர்ஃபான். நன்றி கலாநிதி MC ரஸ்மீன் அவர்களே. மிக நீண்ட நேரமாக இலங்கை அரசாங்கம் கொண்டு வர இருக்கிற ஒளிபரப்பு அதிகார சபை சட்டம் மூலம் தொடர்பில், அந்த வரைவு தொடர்பிலும் பல்வேறு குறைபாடுகள், அதனத்தில் என்ன காரணத்துக்காகவே கொண்டு வரப்பட வேண்டும், எவை அதில் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்பது பற்றி ஒரு நீண்ட விளக்கத்தை வழங்கியிருந்தீர்கள். அதனையும் தாண்டி ஊடக பரப்பில் இடம்பெற வேண்டிய முக்கியமான விடயங்கள் குறித்தும் இந்த கலந்துரையாடல் உங்களால் முன்வைக்கப்பட்டிருந்தது. நன்றி. நீங்கள் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி இர்ஃபான். அதிர்வு அதிகாரம் 2 நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு விடைபெற்றுக்